இது யூனிட் நம்பர் 12. யூனிட் நம்பர் 12 இருக்கும். அதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், மோர் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை நீங்க பாக்குறப்ப தான் உங்களுக்கு அந்த பயம் போகும். அந்த பயம் வந்து இல்லாம இருந்தாதான் எதா இருந்தாலும் நீங்க தெளிவா நடைபோடலாங்க. அப்போ சிங்கத்தினுடைய குட்டி முன்னாடி வர மாதிரிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சிங்கம் வெளியில தான் இருப்பேங்க, நீங்க என்ன அப்படின்னா என்னுடைய குட்டிகள்ங்க. அழகா நீங்க முன்னாடி நடக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி நான் இருக்கணும். அப்ப கண்டிப்பா என்னுடைய நாலேஜ் உங்களுக்கு பின்னாடி இருக்கும், சப்போர்ட்டிவா இருக்கும். அதுக்கான கஷ்டங்கள் தான் இது எல்லாமேங்க. அதனால நிறைய கொஸ்டின்ஸை பாருங்க பாருங்க அப்படின்ட்டு நான் பாத்தீங்கன்னா டெய்லி ஒவ்வொரு டெஸ்ட் போடுறதுக்கு எனக்கு ஆசையா இருக்குங்க. எனக்கு டைம் மட்டும் பர்மிட் பண்ணிடுச்சுன்னா போதுங்க, உங்களுக்கு டெய்லி ஒரு டெஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கிளாஸ்னுடைய டைமிங் கூட நம்ம குறைச்சிட்டு டிஸ்கஷனுடைய டைமிங்கை வந்து அதிகப்படுத்திக்கலாங்க. உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்கு. நிறைய பார்ட்டிசிபேட் பண்றீங்க, நிறைய விஷயங்கள் என் கூட ஷேர் பண்றீங்க, நான் கத்துக்கிறேன். இந்த மாதிரியான எவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்கு. அதனால அதுக்கான டைமிங்ஸ் எல்லாமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். தொடர்ந்து நம்ம பேசுவோம். ஒரு நடுவில் போயிட்டு ஒரு சின்ன பிரேக் கொடுத்து ஒரு டிப் கொடுத்து அப்புறம் மேலே கொண்டு வருவோம். அது வரைக்கும் கொஞ்சம் எல்லாருமே ஜாயின் பண்ணட்டும். அதனால ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் வந்து நடத்த ஆரம்பிச்சிடலாங்க. இதுல பாருங்க, நம்பர் 1 கொஸ்டின் நம்பர் 1ங்க. கொஸ்டின் நம்பர் 1, if a default is made in delivering annual return to the registrar, the company is likely to face. அதாவது டிஃபால்ட் அப்படின்னா இந்த வார்த்தைக்கு என்ன அப்படின்னா தவறியது அப்படின்னு சொல்லுவாங்க. தவறியது அப்படின்னு நம்ம இதுல காமர்ஸ்ல வந்து டிஃபால்ட் டிஃபால்ட்டா அப்படின்னு ஏற்கனவே இருக்கிற மாதிரின்னு எடுத்துக்கூடாதுங்கிறது. டிஃபால்ட்னா தவறுறது அப்படின்னு அர்த்தம். டிஃபால்ட் இன் சப்மிஷன் ஆஃப் ரிப்போர்ட் அப்படிமா, டிஃபால்ட் இன் சப்மிஷன் ஆஃப் ரிப்போர்ட்டுமா. அப்போ ரிப்போர்ட் செய்ய தவறியது அப்படின்னு அர்த்தம். ரிப்போர்ட் செய்ய தவறியது. அது மாதிரி டிஃபால்ட் எதை தவறுறோம் அப்படின்னா டெலிவரிங் ஆனுவல் ரிட்டர்ன் டு த ரிஜிஸ்டாருங்க. ரிஜிஸ்டாருக்கு ஆனுவல் ரிட்டர்ன் எப்படி நம்ம சப்மிட் பண்ணுவோம்? ஆனுவல் ரிப்போர்ட் மூலமா சப்மிட் பண்ணுவோம் இல்லைங்களா? ஆனுவல் ரிப்போர்ட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். அந்த ரிப்போர்ட்டை சப்மிட்டட் டு த ரிஜிஸ்டார் இல்லைங்களா? இதுதான ஆண்டறிக்கை. ஆண்டறிக்கையை வந்து நம்ம என்ன செய்வோம்? ரிஜிஸ்டார்ட்ட கொண்டு போய் சப்மிட் பண்ணணும். அதை நாம தவறணும் அப்படின்னா, இதை தவறணும் அப்படின்னா இது மிஸ்டேக் தான், இது நம்மளுடைய மிஸ்டேக் தான். அப்போ த கம்பெனி இஸ் லைக்லி டு ஃபேஸ் எதுல இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. வாலண்டரி வைண்டிங் அப் பை மெம்பர் பை கிரெடிட்டார் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதுக்கான ஆப்ஷன் என்னங்கிறது கொடுத்துட்டோம். இது நிறைய பேர் நல்ல ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. கம்பல்சரி வைண்டிங் அப் பை த ட்ரிபுனல் அப்படின்றான். ஏன்னா கம்பெனி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா லீகல் பர்சன் இல்லைங்க, லீகல் பர்சன் லீகல் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லீகல் பர்சன் லீகல் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அப்போ சட்டத்தால உருவாக்கப்பட்ட அந்த நபர் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சட்டத்தினுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யணும். சட்டத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும், தேவைகளை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ தேவைகளை பூர்த்தி செய்ய அனைத்து விதமான இதையும் நம்ம செய்யணும். அப்ப நம்ம செய்யல தவறணும் அப்படின்னா டிஃபால்ட் ஆகுது. இப்போ இந்த வார்த்தை சட்ட தேவைகளை பூர்த்தி செய்ய தவறணும் அப்படின்னா சட்டம் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கும். எப்படி சொல்லலாம்? சட்டம் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கும், கடுமையான நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இது என்ன? ட்ரிபுனல் தான் நமக்கு வந்து லா போர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரிபுனல் தான், தீர்ப்பாயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? தீர்ப்பாயம் தான் நமக்கு பதில் சொல்லும். உடனே தீர்ப்பாயம் என்ன சொல்ல? தீர்ப்பு சொல்லும், இந்த கம்பெனியை கலைச்சிருங்க, கம்பல்சரி வைண்டிங் அப். தீர்ப்பாயத்திட்டு போனா நீ தப்பு பண்ணிட்டே இருக்க, அதனால நீங்க என்ன பண்ணிரு, கம்பல்சரி வைண்டிங் அப் அப்படின்னு அர்த்தம். உன்னையே நான் வைண்டிங் அப் பண்றேன் அப்படின்னு சொல்லிடும். இது வந்து நார்மலா நடக்கும். புரியுதுங்களா? அப்போ இதுக்குள்ள இவ்வளோ விஷயங்களை நம்ம அப்படியே ஒரு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டோரி மாதிரி ஞாபகத்தில் வைங்க. அப்போதான் உங்களுக்கு எப்பயுமே மறந்து போகாதீங்க. எந்த விஷயங்களை எடுத்தாலும் அப்படி ஒரு கன்வர்ஷன் ஆஃப் ஸ்டோரி. படிக்கிறத வந்து ஆனந்தமா படிக்கணுங்க. அப்போதான் வந்து ரொம்ப நல்லா புரியும் உங்களுக்கு. அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லா புரியும். அதை வந்து ஏபிள் டு டெலிவர் டு அதர்ஸ்ங்கிறது வந்து உங்களுக்கு அவ்வளோ ஆசையா இருக்கும். மற்றவங்களுக்கு நீங்க சொல்லித்தர முடியும் அப்படின்ற நோக்கத்தோட படிக்கணுங்க. Are you clear the first question? Okay sir. சரிங்க. இப்போ உங்களுக்கான டைமிங் வாலண்டரி வைண்டிங் அப் பை மெம்பர்ஸ் எந்தெந்த சிச்சுவேஷன்ல வருங்க சொல்லுங்க பார்க்கலாம். வாலண்டரி வைண்டிங் அப் பை மெம்பர்ஸ் எந்தெந்த சிச்சுவேஷன் சொல்லுங்கம்மா.
சார் மெம்பர்ஸ் அண்ட் கிரெடிட்டார் சார் ரெண்டு பேரும் கழிக்கலாம் சார். இல்ல ரெண்டு பேரும் கழிக்கலாம். நான் வந்து ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் சொல்லுங்கன்னு கேக்குறேங்க. Financial conditions. Dispute, sir. சார் ஒரு Ultra பர்டிகுலர் YSD ப்ராஜெக்ட் article கழிக்கலாம் சார். Ultra YSD article. Share பண்ணலாமா? லாஸ் அதிகமா போனா பண்ணலாங்க சார். லாஸ் அதிகமா போனா பண்ணலாம். இந்த இடத்துல நம்ம வந்து இந்த வாலண்டரி அப்படின்னு சொல்லிட்டோமா, அதாவது விருப்பத்தின் பேர்ல நம்ம செய்யலாம். விருப்பத்தின் பேர்ல நம்ம செய்யலாங்க. விருப்பம்னு வந்துட்டாவே எந்த காரணம் வேணாலும் இருக்கலாம். சொல்லுவாங்க இந்த இது சொல்லுவாங்க, படத்துல எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, லவ்வர்ஸ் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போறதுக்கு காரணமே தேவையில்லைம்பாங்க. அந்த மாதிரிங்க நீங்க வாலண்டரி அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னாவே பை மெம்பர் ஓட்டு போட்டா வேலை முடிஞ்சு போச்சுங்க. ஓட்டு போட்டா வேலை முடிஞ்சு போச்சு. எவ்வளவு ரெசல்யூஷன் தேவைப்படுங்க? அதுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ரெசல்யூஷன் தேவைப்படுங்க? இதுக்கு என்ன ரெசல்யூஷன் வேணுங்க? ஸ்பெஷல் ரெசல்யூஷன் சார். ஸ்பெஷல் ரெசல்யூஷன் வேணும். வைண்டிங் அப் எல்லாம் வந்து முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனைங்க. நல்லா புரியுதுங்களா? ஒரு கம்பெனியுடைய வைண்டிங் அப்ங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனை. அதனால அதுக்கு வந்து நீங்க எவ்வளவு பண்ணணுங்க? 2/3 ரெசல்யூஷன் பண்ணணும். 2/3 அப்படின்னா 2/3 பங்கு உறுப்பினர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்ப பர்சன்டேஜ்னா எவ்வளவுமா? பர்சன்டேஜ்ல கேட்டாங்கன்னா எவ்வளவு பர்சன்டேஜ்ங்க? 75% கரெக்ட்டுங்களா? 66 சார். above 60 சார் 70% சார். 70% எப்படிமா வரும்? நீங்க அப்படியே என்ன பண்ணுங்க, 2/3 into 100 போட்டுக்கோங்க. 2/3 into 100 பர்சன்டேஜ் போடுங்க. 66.66.6 இவ்வளவுதான் வருங்க. ஸ்பெஷல் ரெசல்யூஷனுக்கு எவ்வளவுங்க? 2/3 3/4 நான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ற பாருங்க. உங்களை 2/3 தான் சார் வரும். 2/3 தானுங்களா? கம்பல்சரி ஞாபகத்துல இருக்கா? 3/4 எதுக்குமா வரும்? ஜஸ்ட் a minute. நீங்க உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணுங்க. ஒன்லி 1 மினிட்டுங்க. நீங்க உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணுங்க. சரிங்களா? தெரியாத கொஸ்டின் எப்பயுமே நம்மளை ஏமாத்தாதுங்க. தெரிஞ்ச கொஸ்டின் தான் நம்மளை ஏமாத்தோம். அதுக்கு தான் இந்த மாதிரியான வகுப்புகளுங்க. ஓகே, சூப்பர் ராமமூர்த்தி சார். இது 2/3 நம்ம எடுத்துக்க கூடாது. நல்லா புரியுதுன்னு பாருங்க. நாட் 2/3, இட் இஸ் a 3/4 தான் ஸ்பெஷல் ரெசல்யூஷன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நோட் இட் டவுன் எவ்ரிவன். 3/4 தான் கரெக்ட். 3/4 into 100 அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வருங்க? 3/4 100 போட்டீங்கன்னா into 100 போட்டீங்கன்னா உங்களுக்கு 75% தான் இருக்கு. அப்போ 3/4 தான் இருக்கு. அப்போ 2/3 நமக்கு ரெசல்யூஷன் கிடையாது. ஒண்ணு 50 விட மேல இருக்கணும் சாதாரணம், இல்லைன்னா 70. இது வந்து 50, இது வந்து 75%. அட்லீஸ்ட் 75% அப்படிமா ஒரு வார்த்தை பாருங்க. அட்லீஸ்ட் 75% இருக்கணும். 75% இருந்தாதான் அது ஸ்பெஷல் ரெசல்யூஷனுமா. ஓகே, சூப்பர். வாலண்டரி வைண்டிங் அப் அப்படின்றது விருப்பத்தின் பேர்ல நடக்கிறதுங்க. விருப்பம் என்ன வேணாலும் இருக்கலாங்க. சந்தோஷப்பட்டு கூட நீங்க கழிச்சுக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்ட்டா வேண்டா விருப்பா கூட நீங்க கழிச்சுக்கலாங்க. அது வந்து உங்களுடைய விருப்பங்க. புரியுதுங்களா? வாலண்டரி அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். எந்த காரணமாக வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மெம்பர் ஓட்டு போட்டா வேலை முடிஞ்சு போச்சுங்க. அவ்வளவுதான். அடுத்தது வாலண்டரி வைண்டிங் அப் பை கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க இல்லைங்களா? வாலண்டரி வைண்டிங் அப் பை கிரெடிட்டார்ஸ். அப்ப கிரெடிட்டார் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு மீட்டிங்கை நடத்துறாங்க. என்ன மீட்டிங் நடத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்ட்டா, கிரெடிட்டார்ஸுக்கான எங்களுக்கான பணம் எல்லாம் அவங்க தரமாட்டாங்களாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கூட்டம் நடத்துறாங்க. கூட்டம் நடத்தி அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தீர்மானம் போடணுங்க. தீர்மானம் போடணும். தீர்மானம் போட்டு அந்த தீர்மானத்தினுடைய நகலை 2 பேருக்கு அனுப்பணுங்க. ஒன்னு ரிஜிஸ்ட்ராருக்கு அனுப்பணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனியினுடைய டைரக்டர்ஸ்க்கு அனுப்பணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? இந்த 2 காப்பியுமே வந்து தீர்மானத்தினுடைய நகலை வந்து நீங்க அனுப்பணும். இப்படி வந்து நாங்க வந்து வாலண்டரி வைண்டிங் அப்புக்கு ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி கிரெடிட்டார்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்க மீட்டிங் நடத்தின ரெசல்யூஷனை 2 பக்கம் அனுப்பணும். அப்போ ஓனருக்கு ஒரு பார்ட், ஒரு ஓனர்னா டைரக்டர், இந்த இடத்துல டைரக்டருக்கு ஒரு பிரதி வருது. அடுத்தா பாத்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ராருக்கு ஒரு பிரதி வருது. அப்போ அதுக்கான 15 நாட்களுக்குள்ள அவங்க என்ன பண்ணணும் அப்படின்ட்டா பதில் கொடுக்கணும். பதில் கொடுக்கறத எப்படி கொடுக்கலாம் அப்படின்ட்டா, இல்ல உங்க கடனை நாங்க செட்டில் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வாலண்டரி வைண்டிங் அப் போகாதுங்க. இல்ல அப்படின்னா
ரிஜிஸ்ட்ரார் வந்து ரெக்கமெண்டட் டு த ட்ரிபுனல் அல்லது கோர்ட்டு இதன் மூலமா என்ன பண்ண சொல்லுவார் அப்படின்னா கலைக்கிறதுக்கான ஆணையை பிறப்பிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவார். கலைக்கிறதுக்கான ஆணைகளை பிறப்பிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவார். புரியுதுங்களா? ஓகே, ஆர் யூ கிளியர் திஸ் பாயிண்ட்? அடுத்த क्वेश्चन போமா? எஸ் சார். சூப்பர் சூப்பர்மா. எதுனாலும் கேளுங்க, எதுனாலும் கேளுங்க. இப்பெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய பகுதிகளுங்க இந்த சப்ஜெக்ட் தான் இருக்கக்கூடாதுங்க. நம்ம இன்னும் வெகு குறைவான நாட்கள் தான் நமக்கு இருக்குது. அதுல வந்து நம்ம எவ்வளவு விஷயங்களை நம்ம லேர்ன் பண்ணணும் அப்படின்றதுக்கு இந்த மாதிரியான டிஸ்கஷன் வகுப்புகள் தான் உங்களை வந்து பலப்படுத்துங்க. அதை நல்லா புரிஞ்சுக்குவாங்க. அடுத்து, the following is treated as overriding preferential creditor அப்படின்ற overriding இந்த வேர்டு எந்த இடத்துல வந்துச்சுங்க, எங்க இருக்கு? பரிபாசு அக்ரிமெண்ட்ல வரும் சார். பரிபாசு அக்ரிமெண்ட். பரிபாசு அக்ரிமெண்ட். பரிபாசு சூப்பருங்க. பரிபாசு அக்ரிமெண்ட். இதுல என்ன என்ன சொல்றானுங்க? பரிபாசு அக்ரிமெண்ட்ல என்ன என்ன சொல்றானுங்க? எம்ப்ளாயீஸ்க்காக சார். ப்ரிஃபரன்சியல் கிரெடிட்டார்ஸ்ல வந்து மொத்தம் நமக்கான விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 3 விஷயங்கள் தான் அதுல இருக்குங்க. கவர்மெண்டினுடைய டியூ அப்படின்றது ஒண்ணு இருக்கும். கவர்மெண்டினுடைய டியூ அப்படின்ற ஒண்ணு இருக்கும். அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயீஸுக்கு சேர வேண்டிய டியூ அப்படின்றது இருக்கும். இந்த 2 தான். அந்த எம்ப்ளாயீஸினுடைய டியூ காம்பன்சேஷனை பத்தி பேசுறதா பரிபாசு அக்ரிமெண்ட்டுங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப அதை தான் வந்து என்ன சொல்றான், ஓவர் ரைடிங் ப்ரிஃபரன்சியல் கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு. அவன் சாதாரணமாவே கிரெடிட், அதாவது எம்ப்ளாயீஸ்ங்கிறவன் ப்ரிஃபரன்சியல் கிரெடிட்டார்ல வரான். இந்த இடத்துல அவங்களுக்கான காம்பன்சேஷன் உடனே போடுங்கிறதுனால இது பேர் ஓவர் ரைடிங் ப்ரிஃபரன்சியல் கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு பேர் சொல்றானுங்க. அதுதான் இந்த இடத்துல நம்ம ஒரு பாயிண்ட் சொல்றோம் இல்லைங்களா, மோர் தேன் 20,000 அப்படின்னு ஒரு வேர்டு சொல்றோம் இல்லைங்களா. அந்த இடத்துல ஒரு கண்டிஷன் சொல்லுவோம். அவனுக்கு எவ்வளவு மாசங்க, 2 விஷயத்த பார்ப்போம். 4 month டியூ சேலரி இல்லைங்களா. 4 month சேலரி டியூவான்னு நம்ம பார்ப்போம். சேலரி டியூவான்னு பார்ப்போம். இதுல எம்ப்ளாயிங்கிறவங்க யாரெல்லாம் வருவாங்கன்னு நான் சொல்லியிருக்கேங்க. எம்ப்ளாயி அப்படின்றவங்க யாரெல்லாம் வருவாங்க? லேபர் கிளர்க்கு. லேபர் கிளர்க்கு. அதாவது எப்படி சொல்லலாம், அட்மினிஸ்ட்ரேட்டிவாக இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? லேபர் ஃபோர்ஸா இருக்கணும். லேபர் ஃபோர்ஸா தான் இருக்கணும், அட்மினிஸ்ட்ரேட்டிவா இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல இருக்கிறது யாரு? டைரக்டரோ இவங்க ஆடிட்டர், செக்ரட்டரி இவங்க எல்லாம் வரக்கூடாது அப்படின்றத கிளாரிட்டியா உங்களுக்கு ப்ரீவியஸ் வகுப்புகள்ல நான் சொல்லியிருக்கேங்க. அதை நீங்க நல்லா பாத்துக்கோங்க. அப்போ 4 month ஒர்க்மேன் வெரி வெரி லாஜிக்கலான ஆப்டான வேடுங்க. ஒர்க்மேன் அப்படின்னு நீங்க சொல்லிடலாம். ஒர்க்மேன் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஒர்க்மேனுடைய சேலரி காம்பன்சேஷன் இதுதான் வரும். இதை பத்தி பேசுறதுதான் பரிபாசு. 4 month டியூ சப்ஜெக்டட் டு மேக்ஸிமம் ஆஃப் 20,000. இப்படிதான் ஞாபகத்தில் வச்சுக்கணும். சப்ஜெக்டட் டு மேக்ஸிமம் ஆஃப் 20,000. In case above the 20,000 அப்படின்னா the difference between 20,000 and remaining value treated as unsecured creditors. புரியுதுங்களா? 28,000 ரூபாய் வந்துருச்சு அப்படின்னா 20,000 ரூபாய் பிரிஃபரன்சியல்ல வச்சுக்கோங்க. மிச்சம் இருக்கிறத என்ன பண்ணிடுங்க, அன்செக்யூர்டுக்கு கொண்டு போயிடுங்க. சூப்பருங்க. நமக்கு கொஸ்டின் எல்லாம் பாருங்க, நாமெல்லாம் புதுசா போடணுங்கிறதே இல்லைங்க. ஏற்கனவே இருக்குதுங்க இந்த கொஸ்டின் எல்லாம். நல்ல ஒரு கொஸ்டின் கூட புதுசாவே போடலைங்க, புத்தகங்கள்ல இருக்குங்க. அதைவே தான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுல அவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குங்க, வேற ஒண்ணே கிடையாது. அதனால நம்ம படிக்கிறது தான் நம்ம எக்ஸ்ப்ளோரேஷன்ல அதிகமா படிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்றதான் இதனுடைய பொருள். இதுல அதர் ஆப்ஷன்ஸை பத்தி நம்ம பாத்துக்கலாம். ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் ஆஃப் எம்ப்ளாயி, ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் ஆஃப் ஒர்க்கர்ஸ், ரெமுனரேஷன் டு இன்வெஸ்டிகேட்டர், இது மாதிரி எல்லாம் இருக்கும். நீங்க ஈஸியா ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இந்த 4 மாசங்கிறது வருதா அல்லது சப்ஜெக்டட் டு மேக்ஸிமம் ஆஃப் அப்படின்றது மட்டும் ஓவர் ரைடிங்ல இருக்கும் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஓகே ஃபைன். அடுத்தது அமௌண்ட் ஆஃப் கால்ஸ் இன் அட்வான்ஸ். கால்ஸ் இன் அட்வான்ஸ் இஸ் ட்ரீட்டட் ஆஸ், இந்த இடத்துல பாருங்க, கால் அப்படின்னா அழைப்பு பணம் முன்கூட்டி செலுத்தியது. அழைப்பு முன்பணம் அப்படின்றான். முன்பணத்தை முன்கூட்டியே செலுத்தி வச்சிருக்கான். அப்போ இது வந்து என்ன வகையான கிரெடிட்டார்ஸா இருக்கு அப்படின்னா அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு. சரிங்க, உங்களுக்கான கேள்வி, இது பேலன்ஸ் ஷீட்டினுடைய எந்த சைடுல இருக்குங்க? அசட்டா லைபிலிட்டியா? கால்ஸ் இன் அட்வான்ஸ் சார் லைபிலிட்டி சார். லைபிலிட்டில ஏதாவது இருந்து கழிப்பீங்களா கூட்டுவீங்களா? கழிக்கணும் சார். அரியர் கழிக்கணும், அட்வான்ஸ் கூட்டணும். அரியரை கழிக்கணும், அட்வான்ஸ் கூட்டணும். எதுல இருந்து கழிப்பீங்க? பெய்ட் அப் கேபிட்டல் இருந்தாங்களா?
சார் பெய்ட் அப் கேபிட்டல் வந்து சார். பெய்ட் அப் கேபிட்டல் செலுத்தப்பட்ட மூலதனத்திலிருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அரியரை கழிக்கணும். அரியர் டிவிடெண்ட நீங்க என்ன பண்ணணும்? கழிக்கணும். அரியர் கழிக்கணும் கூட்டல் அட்வான்ஸ் சாரி டிவிடெண்ட்னு கொடுத்துட்டேன் சாரி. அரியர் கால்ஸுங்க. கால்ஸ் இன் அரியர். Sir, called up capital. என்னமா என்னமா? Sir, called up capital less arrears. அதான் Paid up capital. இந்த இடத்துல இப்படி நான் கொடுக்குறேன்னு பாருங்க. ஜஸ்ட் அதாவது அரியர் கால்ஸ் இன் அரியர் இல்லைங்களா? கால்ஸ் இன் அரியரை அரியர் அடுத்து பாத்தீங்கன்னா கால்ஸ் இன் அரியரை கழிக்கிறப்போ கால்ஸ் இன் அட்வான்ஸை நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஆட் பண்ணிக்கணும். கால்ஸ் இன் அட்வான்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கணும். இதானுங்க ப்ரொசீஜர். இதுதான் ப்ரொசீஜருங்க. புரியுதுங்களா? பெய்ட் அப் கேபிட்டல்ல இருந்து கால்ஸ் இன் அரியர். சரிங்க. இப்போ நான் இதை வந்து எப்படி ட்ரீட் பண்றேன் அப்படின்னா இந்த சைடு லைபிலிட்டியில இது ஆட் ஆகுது அப்படின்னா இதுக்கு பேரு லைபிலிட்டி ஐட்டம் அப்படின்னு சொல்லுவோம். கால்ஸ் இன் அட்வான்ஸுங்கிறது ஒரு லைபிலிட்டி ஐட்டம் அப்படின்னு சொல்லலாம். அல்லது இதை வந்து கிரெடிட்டார்ஸ்ல பாத்தீங்கன்னா அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ், நாட் ஏ செக்யூர்டு. செக்யூர்டு அப்படின்றத வேர்டு இருந்தனாவே ஏதாவது சொத்தை கைப்பற்றி இருக்கிறதா செக்யூர்டு. ப்ரிஃபரன்சியல் அப்படின்றது அன்செக்யூர்டுல ஒரு மேல வரக்கூடியதுல 3 பேர் தான் இருப்பான். ஈஸியா நான் வச்சுக்கோ. ஒர்க்மேன், எம்ப்ளாயி இவங்களோட சேர்த்து கவர்மெண்டினுடைய டியூ. அதுதான் ப்ரிஃபரன்சியல். வேற எதுவுமே கிடையாது. மத்த எல்லாத்தையும் தூக்கி என்ன பண்ணிடுங்க? அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ்ல போட்டுருங்க. சூப்பரா வந்துடலாங்க. அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ். Sir, excuse me, sir. சொல்லுங்கம்மா. Sir, paid up capital means called up capital, sir. அழைக்கப்பட்ட மூலதனங்களா? கால்ட் அப் கேபிட்டல். இதுக்கு அடுத்தது வருங்க. Answer the paid up capital. இதுக்கு அப்புறம் தான் கேபிட்டல் இருந்து அரியர் லெஸ் பண்ணாதான் நமக்கு பெய்ட் அப் கேபிட்டல் வரும் சார். என்ன ஆக்சுவலா பே பண்ணிட்டாங்களோ அதானே சார் பெய்ட் அப். கால்டு கூப்பிட்டது. கால்ட் அப்ங்கிறது கூப்பிட்ட அழைக்கப்பட்ட மூலதனம் அப்படின்னு சொல்றேன் இல்லைங்க? அழைக்கப்பட்ட. வெரி குட். ஆமாங்க சார். கால்ட் அப்ல இருந்து கால்ஸ் அரியர் லெஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு பெய்ட் அப். கடைசியா நமக்கு கடைசியா வந்து இல்ல இந்த இடத்துல கிடைக்கிறது வந்து நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா பெய்ட் அப் கேபிட்டல். ஓகே. செலுத்தப்பட்ட மூலதனம். அட்வான்ஸுங்கிறது அதை வந்து நம்ம லைபிலிட்டியா வச்சுக்கிறோம். அது அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸா வச்சுக்கிறோம். சரிங்க. இப்போ கால்ஸின் நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். கால்ஸின் அரியர் அப்படின்றது ஈஸியான அசெட் அப்படின்னு சொல்றேன். am I correct or not? Yes, sir. Equal to asset. Equal to asset. லிஸ்ட் ஏல வரும் சார். ஆஃப் பண்ணிட்டாமா இப்போ? எந்த லிஸ்ட்ல எதுல வருதுங்க? லிக்விடேட்டர் ஸ்டேட்மென்ட்ல லிஸ்ட் ஏ. கரெக்ட்டுங்களா? Yes, sir. Yes. சூப்பருங்க. இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த அசெட். நீங்க எப்பயுமே ஞாபகத்துல வச்சுக்கிட்டு இருக்கணும். என்ன அப்படின்னா லயபிலிட்டி சைடுல எதெல்லாம் கழிக்கிறீங்களோ அதெல்லாம் அசெட் சைடுல இருக்கிற மாதிரி அர்த்தங்க. புரியுதுங்களா? லைபிலிட்டியில ஏதாவது கழிச்சிங்கனாவே உங்களுக்கு எது எங்க இருக்கிற ஐட்டம்னு அர்த்தங்க. இங்க இருக்கிற ஐட்டம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நார்மலா ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர் கூட நம்ம ஒரு நீங்க லைபிலிட்டி சைடு ஒர்க் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் கேபிட்டல், அடுத்தா பாத்தீங்க அப்படின்னா கூட்டுக ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். ப்ராஃபிட் லாஸ் கழிக்க லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். லாஸ் இருந்தா லாஸை கழிச்சிருவோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அசெட் சைட் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட். இன் கேஸ் ஆஃப் த லாஸ்னா அது அசெட் சைட் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட்ல தான் இருக்கும். அதை தான் இந்த இடத்துல இங்க கழிக்கிறீங்க அப்படின்னா அது அசெட் ஐட்டம் அப்படின்னு அர்த்தம். டிராயிங் அப்படின்றத நீங்க என்ன சொல்லுவீங்க? டிராயிங் அப்படின்றத கேபிட்டல் இருந்து கழிச்சு சொல்லுவோம். ஆனா இது ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த அசெட் ஐட்டம் அல்லது டெபிட் ஐட்டம் அப்படின்பா. இது பேரு டெபிட் ஐட்டம் அப்படின்னு. அதெல்லாம் ஒரு பேசிக்கான அக்கௌண்டன்சி. இதுல இருந்து எப்பயுமே லீட் ஆகாது. அதுக்குள்ள சுத்தி வருவோம் அப்படின்றத நினைவுல வச்சுக்கிறோம். சூப்பருங்க. கால்ஸ் அப்போ கால் சார் வணக்கம் சார். பார்த்து சார் இது சொல்லுங்க சார். சார் டிராயிங்ஸ் வந்து பர்சனல்ல வருமா ரியல்ல வருமா சார்? டிராயிங்ஸ் அப்படின்னு சொல்ல போறது பர்சனல்ல வருமா ரியல்ல வருமா? பர்சனல் அக்கவுண்ட் சார். பர்சனல் அக்கவுண்ட். சார் கேபிட்டல் வந்து உங்களுக்கு என்ன கேபிட்டல் எப்படி வருதோ அதேதாங்க. கேபிட்டல் வந்து எப்படி வருதோ அதே மாடல் தான். தேர்ட் பார்ட்டியா தான் ட்ரீட் பண்ணணும். ஓனர் டிஸ்டிங்க்ட் ஃப்ரம் ஓனர். தேர்ட் பார்ட்டியா தான் நீங்க ட்ரீட் பண்ணுவீங்க. அவர் அளிக்கப்பட்ட மூலதனமாகட்டும் அவர் எடுக்கிறதாகட்டும் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்றத அதனுடைய பொருளுங்க. அப்ப இது வந்து பர்சனல் அக்கௌண்ட் தாங்க. டிராயிங்ஸ் அப்படின்றதெல்லாம் பர்சனல். அதனாலதான் அவன் பேரே எழுதுவாங்க. நல்லா ஞாபகத்தில் இருக்குங்களா?
ரஹீம் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதுறப்பையும். ஓகே சார், தேங்க்யூ. நல்ல கொஸ்டின் தாங்க. ஓகே சார் அதே மாதிரிங்க சார், சார் கேட்டாருங்க அதே மாதிரிங்க சார். பேங்க் அக்கௌண்ட்டுங்க சார், பேங்க் அக்கௌண்ட் நீங்க ஒரு கேள்வி கூட கேட்டிருந்தீங்க. பேங்க் அக்கௌண்ட் பர்சனலா ரியலா ஒரு டவுட். பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல்ல எதுங்க? பர்சனல்ல ஒரு கிளாசிஃபிகேஷன். பேங்க் பேலன்ஸ் தான் அது ரியல்ல வரும் மேம். பேங்க் மட்டும் மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா அது பர்சனல் கேட்டகரியில வந்துரும் மேம். இட்ஸ் ரைட்டா சார்? பேங்க் இஸ் ஆர்டிஃபிஷியல் சார். பேங்க் இஸ் ஆர்டிஃபிஷியல் பர்சன் அக்கவுண்ட். ஆர்டிஃபிஷியல் பேங்க் பேலன்ஸ் இஸ் ரியல் அக்கவுண்ட். பேங்க் பேலன்ஸ் ரியல் அக்கவுண்ட் சார். நம்ம பணம் பேங்க்ல இருக்கு, அதனால அது ரியல் அக்கவுண்ட் எடிட் பண்றோம். ஓகே சார், थैंक यू சார். ஒரு क्वेश्चनல நீங்க வேடிக்கையா நினைச்சிட்டாலும் சரி, ஒரு क्वेश्चनல கேட்டிருந்தாங்க. இப்போ இன் கேஸ் வந்து எல்லாமே வந்து இருப்புகளாவே இருக்கு அப்படின்னு பாருங்க. இருப்புகளாவே இருக்கு அப்படின்னா அதாவது இருப்புனா நமக்கு மாதாந்திர இருப்பு லெட்ஜர் அக்கௌண்ட் இருக்கும் இல்லைங்களா? லெட்ஜர் அக்கௌண்ட் இருக்கிறப்போ அதுக்கு எப்படி குறிப்பேட்டு பதிவு போடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. குறிப்பேட்டு பதிவு எப்படி போடுவீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு ஆக்சுவலா வந்து குறிப்பேட்டு பதிவு போடக்கூடாதுங்க. ஏன்னா பேலன்ஸ் இருக்கிறத வந்து அப்படியே கேரி அவுட் ஆகி அடுத்தடுத்த மாதங்களுக்கு போயிட்டே இருக்கும். வென் இட்ஸ் என்டர்ட் அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா எப்போ வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட பதிவு போடோம்னா வென் த ஈவெண்ட், அதாவது டிரான்சாக்சன் இஸ் அக்யர்டு, எப்போ ஏற்பட்டுச்சோ அப்போதான் நம்ம ரெக்கார்டை புக்ல பண்ணுவோம். அப்போ பேலன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா புக் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மாதம் அல்லது வருட இறுதியில் வருது எல்லாமே புக் வேல்யூ. புக் வேல்யூவை நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. புக் வேல்யூவை ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. அது அப்படியே கேரி அவுட் ஆகி பேலன்ஸ் போயிட்டே இருக்கும். டெப்ரிசியேஷன் லெஸ் பேலன்ஸ் இப்படியே போயிட்டே இருக்கும். அதுக்கு வந்து குறிப்பேட்டு பதிவு நீங்க போடக்கூடாது. பேலன்ஸ் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு எல்லாம் சொல்றீங்க இல்லையா? அதுதான் பேலன்ஸ் கேரி டவுன், பிராட் டவுன் அப்படின்னு சொல்றீங்களா? அதுக்கு வந்து குறிப்பேட்டு பதிவு போடக்கூடாது. குறிப்பேட்டு பதிவு என்ன சார்? ஜர்னல் என்ட்ரி. ஓகே. நீங்க வாங்க மேடம், இங்கிலீஷே தெரியாம வாங்க, தமிழ்ல ஸ்கூலுக்கு வாங்க. தமிழே தெரியாம நீங்க வாங்க ஸ்கூலுக்கு. சார் அப்போ இதே மாதிரி கிளாஸ் போட சொல்லுவாங்க மறுபடியும். அதாவது எனக்கு ரொம்ப ஒரு சில நேரத்துல ரொம்ப பிடிச்ச ஒரு இது இருக்குங்க. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு விஷயத்த நடத்துறோம்னு பாருங்க. ரொம்பவுமே ஒரு விஷயத்த வந்து நம்ம நடத்துறோம் அப்படின்னா அது வந்து பேசி ஸ்டூடெண்ட்டுக்கு பேசி புரிய வைக்க முடியாதுங்க. ஸ்கூல்லாம் வந்து அது மாதிரி நடக்கும். புரிய வைக்க முடியாது. அப்ப என்ன பண்றது அப்படின்னா நாம எப்படி நினைச்சோம் அப்படின்னா உங்களுக்கு இதை மட்டும் காட்டுற பாருங்க. ஒரு இது எனக்கு அடிக்கடி இது நினைவுல வருங்க. சார் இது யார சொல்றீங்க சார்? இல்ல ஒரு இதை எடுத்து உங்களை நினைக்காதீங்க. இல்ல ஸ்டூடெண்ட் அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. அதனால வந்து அப்ப வந்து நாம என்ன பண்ண முடியாதுங்க. அப்படி இன்டைரக்டா யோசிச்சு இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஸ்டூடெண்ட் அப்படி திட்டக்கூடாது, நினைச்சுக்கிறதுங்க. அது ப்ரொடக்ஷன் டிஃபெக்ட்ஸ் சார். ஓகே ஃபைன். நீங்கெல்லாம் அது இல்ல, நீங்கெல்லாம் நிறைய படிக்கிறியா, இதெல்லாம் உங்கள்ட்ட சொல்லக்கூடாது. ஓகே, அதனால நம்மளே ஆறுதல் படுத்திக்கிறதுக்கு என்ன வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஆமா, அதனால எல்லாமே ஆறுதல் படுத்திக்கலாம், தப்பு கிடையாது. ஓகே ஃபைன், சூப்பர். அடுத்த ஒரு இதுக்கு போறோம். 5 கொஸ்டின் முடிச்சிட்டோம். இன்னொரு கொஸ்டின் இருக்கு, அது கூட இன்னொரு கொஸ்டின் சேர்த்து விட்டுரும். இதுல பாருங்க, லைபிலிட்டி காம்பன்சேஷன் அண்டர் ஒர்க்மேன் ஆக்ட் இஸ் ட்ரீட்டட். இந்த வேர்டு வந்துட்டாவே வேலை முடிஞ்சு போச்சுங்க. இந்த வேர்டு வந்துட்டாவே நமக்கு ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ்ங்கிறது உங்களுக்கு ஞாபகத்துல வந்துடணும். இது கொடுத்துருக்கேன் சார், ஓவர் ரைடிங் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸும் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நம்ம கேட்குறப்போ, இதுவும் கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்குறப்போ, இதுல 2 விஷயங்கள் ஞாபகத்துல வரணுங்க. ஓவர் ரைடிங் அப்படின்ற வார்த்தை இருக்கு அப்படின்னா இதுல 2 விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகத்துல வரணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஞாபகத்துல வரணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலரி டியூ. புரியுதுங்களா? சேலரி டியூ 4 months,
திரும்ப திரும்ப கான்செப்டே தாங்க. 4 months subjected to maximum of 20,000 அப்படின்றது இருந்தா மட்டும்தான் ஓவர் ரைடிங் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ். புரியுதுங்களா? ஓகே சார். அது இல்ல அப்படின்னா என்ன அர்த்தங்க? ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் தான். இதுல யாருக்காவது டவுட் இருக்குங்களா? நோ சார். நோ சார். அது திரும்ப திரும்ப அது வந்துகிட்டே சின்ன இருக்கும். டவுட் சார். சொல்லுங்கம்மா, வெல்கம். அதுக்கு தான் சார் பரிபாஸ் அக்ரிமெண்ட் நான் இப்ப ரீசெண்டா ஒரு 2-3 months பிஃபோர் வந்து ஒரு கம்பெனி வந்து இன்சால்வென்ட் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி வரும்போது அவங்க பரிபாஸ் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு வந்துச்சுல சார். அப்ப அது என்ன சார்? அம்மா லிக்விடேஷன்ல தானே அது வருதுங்க. லிக்விடேஷன்ல தானே அது வருதுங்க. ஆமா சார். அது ஆக்சுவலா என்னன்னா பேங்க் வந்து ஒரு லீட் பேங்க் இருக்கும். அது கீழே இருக்கக்கூடிய பேங்க்ஸ் வந்து பினான்சியல் சப்போர்ட் பண்ணி ஒருத்தருக்கு லோன் கொடுக்குறாங்க. சோ அவர் வந்து இன்சால்வென்ட் ஆயிடுறாரு அப்படின்னா அந்த லீட் பேங்க் தன்னுடைய தான் போட்ட ஃபர்ஸ்ட் லீட் பேங்க்னா அதுதான் நிறைய கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கோம். ஆமா ஆமா. அப்ப அந்த பேங்க் தனக்குரிய காசை வந்து வசூல் பண்ணுவோம். வசூல் பண்ணிட்டு எல்லாருக்கும் காசு வந்த காசுல மேஜர் ஷேரை லீட் பேங்க் எடுத்துட்டு மத்த பேங்க்குக்கு பிரிச்சு கொடுக்கும் அப்படின்னு இருக்குது சார். ஆமாமா, லீட் பேங்க்ங்கிறது அதான். சூப்பர் சூப்பர். ஓகே சார். அப்போ அதுவும் இதுவும் எப்படி அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது சார். ஆமாமா, இது என்னன்னாங்க, நம்ம வந்து ரெக்கவரி பண்றோம். இந்த அதாவது லிக்விடேஷன் எப்ப போவோம், நம்மளால ஒரு நிதி நிலைமை சரியில்லை அப்படின்றப்ப லிக்விடேஷனுக்கு போறோங்க. அப்ப லிக்விடேஷன் போறோம் அப்படின்றப்ப பாத்தீங்கன்னா சொத்துக்கள் எல்லாம் வித்து ஏதாவது ஒண்ணு பண்ணணும், செட்டில்மெண்ட் பண்ணணும். அந்த சுச்சுவேஷன் தான் வந்து நமக்கு இந்த பேங்கர்ஸ் இருக்கட்டும், மற்றவங்களா இருக்கட்டும், செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ், அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ், இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் வரப்போறாங்க. யார் யாரு செக்யூர்டு லோன் கொடுத்துருக்காங்க, யார் யாரு அன்செக்யூர்டு லோனா கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான். நீங்க கேட்ட கேள்விலேயே அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குங்க. இன்சால்வெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. அப்போ அந்த கம்பெனி கோயிங் டு பி லிக்விடேட்டட் இல்லைங்களா? அது வந்து லிக்விடேட் ஆக போகுது. அப்ப யாரு வந்து கிளைம் பண்றதுக்காக வருவாங்கன்னா, கடன் கொடுத்தவங்க எல்லாம் கிளைம் பண்றதுக்காக வருவாங்க. அப்ப கடன் கொடுத்தவங்க யாருன்னா இந்த பேங்கர் தான். பேங்க் தான் நமக்கு கடன் கொடுத்துருக்கோம், பேங்க் வருவான். அல்லது நம்ம ஜென்ரலா கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு ஒட்டுமொத்தமா சொல்றாங்க. நம்ம வந்து பேசிக் எப்பயுமே அந்த கடனீந்தோரையே ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இருப்போங்க கிரெடிட்டார்ஸுங்கிறது. நீங்க அதர் தேன் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் தாண்டி மித்த இருக்கிற எல்லாருமே உங்களுக்கு யாரு தாங்க? கிரெடிட்டார்ஸ் தான். அதுல வந்து ஆமா, நீங்க ஈக்விட்டி ப்ரிஃபரன்ஸை தாண்டி மிச்ச லைபிலிட்டி சைடுல இருக்கிற எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம். ரிசர்வ் எல்லாம் விட்டுருங்க, ரிசர்வ் எல்லாம் அவங்கள்ட்ட போயிடும். அப்போ மிச்சம் இருக்கிற எல்லாமே கிரெடிட்டார்ஸ் தான். பேங்க் லோனு, அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா டிபெஞ்சரு, எதெல்லாம் பேமெண்ட்ஸ் லைபிலிட்டியில் இருக்கோ எல்லாமே அதுல வந்துடும். கிரெடிட்டார்ஸு, அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், இந்த மாதிரி எல்லாமே வந்துருங்க இதுல. அந்த அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்ல ஒரு பார்ட் தான் இதுங்க. அப்ப பரிபாசோ அக்ரிமெண்ட் அப்படின்றது இதை பத்தி தான் பேசுதுங்க. இது ஒரு காயின் வேர்டுங்க. ப்ரீவியஸ்ல எல்லாம் நம்ம இந்த வேர்டையே நம்ம பார்க்க முடியாதுங்க. இப்பதான் வந்து இந்த 2013 இதுல தான் வந்து இந்த இது கேட்டிருக்காங்க. நல்லா தீபம் மேடம் நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கியா? பரவாயில்ல. இப்படிதான் வந்து நிறைய விஷயங்கள்லாம் அப்படியே அந்த லிங்கோடவே வச்சிருக்கோனுங்க. இப்போ ஜென்ரலா என்ன நடக்குது, இப்ப என்ன நடக்குது, நடப்பு நிகழ்வுகளோட எந்த விஷயத்த நீங்க ஸ்டோர் பண்ணீங்கனாலும் உங்க மைண்ட்ல இருந்து அழிக்கவே முடியாதுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சூப்பரான விஷயங்க நீங்க சொன்னது. தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச் சார். சார் பரிபாஸ்ன்றது பிரிஃபரன்ஸ் பேமெண்ட் ஷெட்யூல் தான் சார். நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். செட்டில் தான். செட்டில்மென்ட் அப்ப தான் இது வரும். ஷெட்யூல் பிரிஃபரன்ஷியல் பேமெண்ட் ஷெட்யூல் அத பத்தி தான் சார் சொல்றான் பரிபாஸ்ல. ஆமா. ஓகே, சூப்பருங்க. நிறைய விஷயங்கள்ங்க. ஒவ்வொருத்தரும் இப்படி போட்டி போட்டுட்டு சொல்றதை பார்த்தா விடிய விடிய கிளாஸ் நடத்தலாம் போடுறது. ஏதோ ஒரு காலேஜ்ல நான் பார்த்தேங்க, திடீர்னு அதாவது 24 மணி நேரம் ஏதோ ஒரு ப்ரோக்ராம்னு எங்கேயோ ஒன்று போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். 24 மணி நேரம் என்ன நடத்தாங்கன்னா ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒவ்வொரு ப்ரோக்ராமுங்க. 24 மணி நேரம் கண்டினியூவா, விடிய காலம், நைட்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஏஎம் அகமதாபாத்ல தான் இப்படி எல்லாம் கிளாஸ் நடக்குங்க. அங்க வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்க. அதாவது ஒரு எஃப்டிபி அட்டன் பண்ற வாய்ப்பு அங்க கிடைச்சது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மிட் நைட் 2 மணிக்கு கிளாஸுங்க ஷெட்யூல் ஆயிருக்கும். நாம அந்த 2 மணிக்கு கிளாஸ் ரூமுக்கு போகணுங்க. நம்ம எல்லாம் அந்த நேரத்துக்கு நல்லா தூங்கிட்டு இருப்போம்.
அந்நேரத்துக்கு 2 மணிக்கு போகணும். அங்கெல்லாம் படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான கல்ச்சர்லயே படிக்கிறாங்க. எந்நேரம் வேணாலும் கிளாஸ் இருக்குங்க. ஏன்னா அந்த ப்ரொஃபசர் எப்போ தோணுதோ அப்பதான் கிளாஸ். இப்போ நாம போடுறோம் இல்லைங்களா, இன்னைக்கு 8:30 கிளாஸ்னா 1 ஹவருக்கு முன்னாடி தான் நமக்கு வந்து இதே வரும். அப்போ அந்த ப்ரொஃபசருக்கு எப்போ தோணுதோ அப்பதான் கிளாஸை ஷெட்யூல் பண்ணுவாருங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா அது ஃபுல்லி ரெசிடென்சியல். எல்லாமே பாத்தீங்கன்னா ஐஏஎம்ல எம்பிஏ முடிக்கிறவங்க பாருங்க நல்ல டாப் மோஸ்ட் காலேஜ்ல வருவோம். டைம் பார்க்காத இருப்பான். மத்த நேரம் எங்க இருப்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நூலகங்கள்லயே இருப்பான். அவ்வளவு அருமையா இருக்கும். ஒரு 3 மணிக்கு கிளாஸ் முடியும், 3:30 மணிக்கு கிளாஸ் முடியும். அப்போ பாத்தீங்கன்னா கேண்டீன் ஓப்பன் ஆயிருக்கு. அங்க போயிட்டு பிரெட் ஆம்லெட் வாங்கி சாப்பிட்டு மறுபடியும் வந்து ஒரு குட்டி தூக்கம் போடுறதுங்க. இப்படிதான் இருப்பாங்க. இதே கல்ச்சர் எனக்கு வந்து எப்போ ஒண்ணு கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஐ வாஸ் இன் 2018ங்க. 2018ல வந்து டெல்லி போற ஒரு வாய்ப்பு கிடைச்சு அங்க வந்து இந்த சாணக்கிய இன்ஸ்டிடியூட் இதுல எல்லாம் வந்து அந்த ஐஏஎஸ் ப்ரிப்பரேஷன் ஆஸ்பிரன்ஸ் கூட நான் பழகுற வாய்ப்பெல்லாம் கிடைச்சது. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இப்படிதான் மிட் நைட்ல வகுப்பு, 1 மணிக்கு நைட் 1 மணிக்கு வகுப்பு இருக்குங்க. கியூல நின்று இருப்பாங்க. கரோல் பாக் அப்படின்னு ஒரு பிளேஸ் ஃபுல்லாவே தமிழ் தான் இருப்பாங்க எல்லாருமே. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு மெம்பர்ஸ் நின்று இருப்பாங்க ஐஏஎஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு. நாம என்ன பண்றோம், என்னால கிளாஸ் வர முடியாது சார், மெட்டீரியல் அனுப்புங்க சார். எவ்வளவு பேர் என்கிட்ட கேக்குறாங்க. பட் டைம் பார்க்காத படிக்கிறவங்க தான் வந்து ஜெயிக்க முடியுங்க. டைம் பார்க்காம படிக்கிறவங்க தான் ஜெயிக்க முடியும். இதெல்லாம் நமக்கான ஒரு வேகங்க. ஒரு போட்டித் தேர்வு அப்படின்றது வந்து ஒரு சவாலான காரியம், புரியுதுங்களா? அந்த சவாலான காரியத்தை எதிர்கொள்றதுக்கு எல்லாமே நமக்கு என்டியூரன்ஸ் வேணும். இந்த வேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. என்டியூரன்ஸ் அப்படின்ற ஒரு வேர்டுங்க. எதிர்கொள்ளக்கூடிய திறன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எதிர்கொள்ளக்கூடிய என்னங்க, தாக்குப்பிடித்தல். என்டியூரன்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. எழுத மாட்டேங்குது. என்டியூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காந்திஜி தான் வந்து அதிகமா பயன்படுத்துவார். என்டியூரன்ஸ் அப்படின்ற வார்த்தையை அதிகமா பயன்படுத்துறவரும் அவரு தாங்க. அவருக்கு வந்து பெண்கள் மேல அந்த ஒரு இது உண்டு. அதாவது என்டியூரன்ஸ் அப்படின்ற வேர்டு கண்டிப்பா அவர் பயன்படுத்துவார். எழுதுது பட் ராங்லி. என்டியூரன்ஸ் அது மாதிரி நமக்கு வந்து என்டியூரன்ஸ் அப்படின்றது இந்த வந்து ஒரு தாக்கு பிடித்தல், ஒரு எதிர்கொள்ளக்கூடிய திறன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து ரொம்ப முக்கியங்க. எதிர்கொள்ளும் திறன் அப்படின்னு சொல்லலாம். சில பேர்கிட்ட எல்லாம் அது வந்து அளப்பரியதாக இருக்குங்க. அந்த மாதிரி திறன் தான் நமக்கு வேணுங்க. அதாவது இந்த இடத்துல நமக்கு வந்து அதுதான் வேணும். ஓகே, சூப்பருங்க. இப்போ இந்த திரும்ப திரும்ப அந்த விஷயங்கள் வரப்போ உங்களுக்கு அந்த இருந்து மறைஞ்சே போகாதுங்க. அதுக்காக அது இந்த மாதிரி கேள்வி எல்லாம் வந்துச்சுன்னா லட்டாட்டம் நீங்க அடிச்சிருவீங்க. அதுக்காக தயார்படுத்தி அனுப்புறாங்க, அவ்வளவுதாங்க. அடுத்தது ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் இன் அரியர் ஆன் த டேட். ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் அரியர் வந்து ஆன் த டேட்ல வைண்டிங் அப்ல இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்கோம். இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலோட ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலோட ஆட் பண்ணியிருப்பாங்க. இது ஏன் வந்து இந்த கிரெடிட்டார்ஸ்க்குள்ள வரல அப்படின்றத யோசிச்சிங்களா? இங்க செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ், இங்க ப்ரிஃபரன்சியல் கிரெடிட்டார்ஸ், இங்க ஓவர் ரைடிங் ப்ரிஃபரன்சியல் கிரெடிட்டார்ஸ் இருக்கு. இது ஏன்பா இதுக்குள்ள வரல? ஏதோ ஒரு கிரெடிட்டார்ஸ்ல கூட நீங்க போட்டுறலாம். சில பேருக்கு ஆசிலேஷன்லயே அடிச்சிருக்காங்க. சார் அங்கேயே சொல்லிட்டாங்கல்ல சார், பிரெஃபரன்ஸ் டிவிடெண்ட் preference shareholder. இது எல்லாமே வந்து ஷேர்ஸ்ல சம்பந்தப்படுறதுங்க. ஷேர்ஸ்ங்கிறதுல ரெண்டு ஈக்குட்டியும் சொல்லிடணும். அதே மாதிரி உங்களுக்கு ஈக்குட்டினா ஈக்குட்டி கூட ரிசர்வ் சேர்ந்துரும். ரிசர்வ் இருந்துச்சுன்னா இன்கேஸ் ரிசர்வ் சேர்ந்துரும். அதே மாதிரி நீங்க அடுத்த கேட்டகரியில வந்து ப்ரிஃபரன்ஸை வச்சுக்கணும். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை வச்சுக்கணும். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் கூட நீங்க எதை வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்ட்டா அரியர் டிவிடெண்டையும் வச்சுக்கணும். அதையும் சேர்த்திக்கணும். அரியர் டிவிடெண்ட் கொடுக்காம இருந்திருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், கட்டாயம் கொடுத்துறோம். அரியர்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிட்டு தானே சார் வரும். அதனால வந்து இது வந்து ஷேர் கேபிட்டல் கேட்டகரிங்க. சரிங்களா? இது வந்து ஷேர் கேபிட்டல் கேட்டகரிப்பா. ஷேர் கேபிட்டல் கேட்டகரி வந்து எதுக்குள்ள வரக்கூடாதுங்க, கிரெடிட்டார்ஸ்க்குள்ள வரக்கூடாது. இப்படிதான் பேசிக். இப்படிதான் உங்களுக்கான பேசிக், புரியுதுங்களா? ஷேர் கேபிட்டல் கேட்டகரி கிரெடிட்டார்ஸ்க்குள்ள வரக்கூடாது. வராதுதானுங்க. ப்ரிஃபரன்சியல் கிரெடிட்டார்ஸ்ல யாரெல்லாம் இருப்பாங்க?
ஓவர் ரைடிங்ல யாரெல்லாம் இருப்பாங்க, செக்யூர்டுல யாரெல்லாம் இருப்பாங்க. சொத்தை புடிச்சு வச்சுக்கிறவன் செக்யூர்டு கிரெடிட்டார்ஸுங்க. அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ்ல முதன்மையா இருக்கிறவன் பிரிஃபரன்சியல் கிரெடிட்டார்ஸ். ஓவர் ரைடிங் அப்படின்றது ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும்தான். அவன் பரிபாச அக்ரிமெண்ட்ல இருக்கிறவன் மட்டும்தான் ஓவர் ரைடிங்ல இருப்பான். சூப்பருங்க. ஓகே, அதுல வேற ஏதாவது உங்களுக்கு கிளாரிட்டி வேணுமா? தேவையில்லை தானே? அப்படியே போலாம் இல்லைங்களா? அடுத்தது ஓகே ஓகே, யாருக்கு என்ன டவுட் இருந்தாலும் சொல்லிடுங்க, அதான் ரொம்ப முக்கியம். கான்ட்ரிபியூட்டரி அப்படின்னு சொல்றவங்க யாரு? கான்ட்ரிபியூட்டரி இந்த வேர்ட் எல்லாம் வந்து ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க. கான்ட்ரிபியூட்டரி பங்கேற்பாளர், பங்கேற்பாளர் அப்படின்னு அர்த்தம். பங்கேற்பாளர் அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ். ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து லிக்விடேஷன் சார், லிக்விடேஷன் ப்ராசஸ் கான்ட்ரிபியூட்டர் ஆயிடுறாங்க சார். எப்படிங்க சார்? லிக்விடேஷன் ஒரு ஷேர் ஹோல்டர் சார், லிக்விடேஷன் ஸ்டார்ட் பண்ண ப்ரொசீஜர் ஸ்டார்ட் ஆயிடுறாங்க. ஏதோ திடீர்னு கட் ஆயிடுச்சு, பிரேக் ஆச்சு வாய்ஸ், அதனால எனக்கு சரியா புரியல. அது சார் கம்பெனி லிக்விடேஷன் அவர் ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட சொல்றாரு, பட் என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாதனால அதை சொல்ல. சரிப்பா, அவரோட இது கிளியர் ஆகுறப்போ நான் மறுபடியும் அதை பேசுறேங்க. அவர் ஒரு பாயிண்ட், அழகான ஒரு பாயிண்ட சொல்றாரு, அதுல இருந்து ஒரு விஷயங்கள் இருக்கு. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா கான்ட்ரிபியூட்டர்ல கிரெடிட்டாருக்கு நம்ம பே பண்ணணும். இவங்க எல்லாமே கிரெடிட்டார்ஸ். பங்கேற்பாளர்கள் அப்படின்றது லாபத்தில் பங்கேற்பாளர்கள். அதாவது தன்னுடைய முதல்ல இழப்பையும் பங்கேற்பாளர் அவங்க தான். மூலதனமே சம்டைம்ஸ் வந்து திரும்பி வராது, அவங்களையும் நம்ம பங்கேற்பாளர்னு தான் சொல்லுவோம். இது ஒன்லி ஃபார் த ஷேர் ஹோல்டர். இதுல இன்கேஸ் சர்ப்ளஸ் இஸ் அவைலபிள் அப்படின்னா, சர்ப்ளஸ் இஸ் அவைலபிள் அப்படின்னா என்டையர்லி கோஸ் டு, சர்ப்ளஸ் அவைலபிள் அப்படின்னா என்டையர்லி கோஸ் டு யாருக்கு தான் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ், ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு தான் போகணும். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு தான் போகணும். இன்கேஸ் அதுல யாராவது பார்ட்டிசிபேட்டிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்னு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, பங்கேற்கும் பார்ட்டிசிபேட்டிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் அப்படின்னு இருந்துச்சுன்னா, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்னு இருந்தா அவங்க சர்ப்ளஸ்ல பங்கெடுத்துக்குவாங்க. புரியுதுங்களா? பங்கேற்கும் முன்னுரிமை பங்குதாரர் யாராவது ஒரு கேட்டகரி நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா, பங்கேற்கும் முன்னுரிமை பங்குதாரர் அப்படின்ற விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க, சர்ப்ளஸ்ல அடைக்குவாங்க. ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா இதுல? ஓகே, அடுத்த ஒரு இதுக்கு போவோங்க. Secured creditors are shown in the statement of affairs under list A, list B, list C. List B ங்கிறத அடிச்சு தூள் கிளப்பிட்டாங்க. What do you mean by list A ங்க? Assets not specified. Assets not specified. Assets not specified. Not Specifically pledged. கரெக்ட்டுங்களா? ஸ்பெசிபிக்கலி பிளட்ஜுடுங்க. அப்படின்னா நீங்க என்ன பண்ணக்கூடாது, அடமானம் வச்சிருக்க கூடாது, அப்படித்தானுங்க? அடமானம் வைக்காத சொத்து அப்படின்னா ஏதாவது இருந்தா, அடமானம் வைக்காத சொத்துக்கள் இருக்கிறதெல்லாம் நீங்க இதுல லிஸ்ட் ஏல கொடுக்கணும். வாட் யூ மீன் பை லிஸ்ட் பி? செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ். அடமானம் வச்சதெல்லாம் இங்க செக்யூர்டு. அவ்வளவுதாங்க, நம்மளாவே புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு வச்சிடலாம். அடமானம் வைக்காத, இது அடமானம் வைத்தது. அடமானம் வைத்தது எல்லாம் நிறைய பேர் ஓடி போய் இந்த 1 லட்சம் ரூபாய் பணம் கேன்சல் ஆகுன்ட்டு கொண்டு அடமானம் வச்சுட்டாங்க. எங்க வீட்டுக்காரம்மாவும் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு நம்ம லிஸ்ட் பில வச்சிருக்காங்க அவங்க. அது மாதிரி நினைச்சுக்கலாம். அடுத்தது லிஸ்ட் சி. வாட் யூ மீன் பை லிஸ்ட் சி? சூப்பருங்க. ப்ரிஃபரன்சியல் கிரெடிட்டார்ஸ். அப்படியே ஆர்டர் பாருங்க, கரெக்டா வருது பாருங்க இல்லைங்களா? அடமானம் புடிச்சு வச்சுக்கிறவன், அதுல அன்செக்யூர்ட்ல ப்ரிஃபரன்சியல் கிரெடிட்டார்ஸ். லிஸ்ட் டி floating charges.
டிபெஞ்சர் ஹோல்டர் ஃப்ளோட்டிங் சார்ஜஸ் அது எல்லாமே floating charge. ஃப்ளோட்டிங் சார்ஜஸ் அப்படின்னு வேர்டு நல்லா அழகான ஒரு வேர்டு சொல்றோம். அப்படின்னா என்னம்மா? Any assets it is like Sir, debentures, sir, debentures. இல்ல ஃப்ளோட்டிங் சார்ஜஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். charges created on any asset, sir. சார்ஜஸ் Created on not on particular asset, any asset floating. Particular asset. இல்ல வேற விதமா கொஞ்சம் மீனிங்ஃபுல்லா ஃப்ளோட்டிங் சார்ஜஸ் அப்படின்றதுக்கு மட்டும் அர்த்தம் சொல்லுங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃபிளெக்சிபிளா இருக்குமா சார்? சர்வீஸ் இப்படி ஆயி போச்சு. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏத்த இறக்கமா இருக்கும் சார். டிமாண்ட் அண்ட் சப்ளை மாதிரி. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மாறி மாறி, ஆனா டிபெஞ்சர் ஹோல்டருக்கு ஆக்சுவலா மாறி இருக்க கூடாது தானுங்க. ஃபிக்ஸ்டா தானே இருக்கணும். Sir, அந்த interest rate ஃப்ளோட்டிங்னு வரதுனால வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறி இருக்கும் சார். இந்த interest rateங்கிற கான்செப்ட் வேணும் சார். ஃப்ளோட்டிங்கிறதுனால இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறி இருக்குமா அப்படின்னு சொல்றீங்களா? இன்ட்ரெஸ்ட் ரேட்ங்கிற சமாச்சாரம் அடமானம் வைக்கப்பட்ட பொருள் சார்ஜஸ் கிரியேட்டட் ஆன் பர்టిక్యులர் அசெட் அந்த மாதிரி. இல்லைங்க, அல்ல அது வந்து மேல முடிச்சிட்டோமா. இப்போ வந்து ஃப்ளோட்டிங் சார்ஜஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு அப்போ நீங்க சொல்றது வந்து அந்த இதை சொல்றீங்க, அந்த வந்து அடமானம் வச்சதுனால ஏற்பட்ட விளைவு. டிபெஞ்சருக்கு சம்டைம்ஸ் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த வந்து ஹோல்டு பண்ணி கொடுத்துருப்பாங்க. டிபெஞ்சர் ஹோல்டருக்கே பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்த வந்து ஃப்ளோட்டிங் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அடமானம் வச்சு விட்டுருப்பாங்க. இது இருக்காங்களா? அடமானம் வச்ச சிலதெல்லாம் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஆமா ஜெனரலி ஆன் ஆல் அசெட்ஸ் பர்టిక్యులர் அசெட் ஒரு குறிப்பிட்ட அசெட்டை மட்டும் லீன் பண்ணிருப்பாங்க, பற்றுரிமை பண்ணிருப்பாங்க. அந்த வேர்டு ரொம்ப முக்கியமான வேர்டுங்க, லீன். அதாவது ஒரு குறிப்பிட்ட அசெட்டை ஃப்ளோட்டிங் சார்ஜ்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட சொத்தை எல்லா சொத்துக்கும் சார், எல்லா சொத்துக்கும் ஃப்ளோட்டிங் ஃபிக்ஸ்டு சார்ஜ் தான் குறிப்பிட்ட சொத்து, எல்லா சொத்துக்கும் சார். ஓ ஃபிக்ஸ்டு சார்ஜ்ங்கறத குறிப்பிட்ட சொத்து. இதுலயே இன்னொரு பாயிண்ட் வருது. ஆமாங்க சார். ஃப்ளோட்டிங்னா வந்து எல்லா சொத்துக்கும் உங்களுக்கு ஃபிக்ஸ்டு சார்ஜ். ஃபிக்ஸ்டு சார்ஜ் அப்படினா ஒரு குறிப்பிட்ட சொத்து. அவங்களுக்கு ஒரு சொத்தை மட்டும் காட்டியிருப்பாங்க. லீன் அப்படின்னா இதுக்கு தமிழ் அர்த்தம் என்னங்க? லீன் இது வந்து எல்லா பிளட்ஜ்ங்கிறது அடமானமா, லீன்னா பற்றுரிமையா? பற்றுரிமை லாவ்ல இருக்கும். அதாவது எல்லா சொத்துக்களையும் வந்து எல்லா சொத்துக்களையும் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளோட்டிங் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லாங்க. அடுத்து போறலாங்க. இதே மாதிரி வேற என்ன இருக்குங்க? லிஸ்ட் டிஇ இருக்குங்களா? லிஸ்ட் இ வந்து அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ். அப்புறம் எஃப் வந்து பிரெஃபரன்ஸ் கிரெடிட்டர்ஸ். வந்து பேங்க் ஓடி வருது, ஷேர் ஹோல்டர்ஸ். எஃப் இதுல கிரெடிட்டர்ஸ் அன்செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸ்ல பேங்க் ஓடி. ஆமாமா, அதாவது பிரெஃபரன்ஷியல் இல்லாத எல்லாமே அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ் அப்படிதான் நீங்க பார்க்கணும். அப்புறம் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் லிஸ்ட் பிங்க. லிஸ்ட் பி ல இருந்து பார்ட்லி செக்யூர்ட் இருக்குங்க சார். ஓ பார்ட்லி, ஆமாமா மிச்சம் இருக்கிறது. ஆமா செக்யூர்ட் போக மிச்சம் இருக்கிறது. ஓகே ஓகே. செட்டில்மென்ட் போக மிச்சம் இருந்ததுன்னா அன்செக்யூர்ட் ஆயிருவாங்க. அவ்வளவுதாங்க. நீ அந்த ரெண்டு கேட்டகரியில இல்லனாவே ஆட்டோமேட்டிக்கா ஈக்கு வந்துருவாங்க. சூப்பருங்க. எஸ் சார், எஸ் சார். பேங்க் ஓடி எக்ஸெட்ரா வாட் எவர் மேபி. ஓகே. லிஸ்ட் எஃப் ஃபார் பிரெஃபரன்ஷியல் ஷேர் ஹோல்டர். பிரெஃபரன்ஷியல் ஷேர் ஹோல்டர் இவங்களுக்கான அரியர் டிவிடெண்ட் சேர்த்து தான் கொடுக்கணும் இல்லைங்களா? எஸ் சார். அரியரும் சேர்த்து தான் கொடுக்கணும். சூப்பருங்க. அடுத்தது லிஸ்ட் லிஸ்ட் ஜிங்க. இவங்க தான் கடவுளுங்க. லிஸ்ட் ஜி ஃபார் காட். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் தான் காட். ஈக்விட்டி எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம உள்ள இருப்பாங்க ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர். ஓகே. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா லிஸ்ட் ஹெச். டெஃபிஷியன்சி அக்கவுண்ட். லிக்விடேட்டருடைய ஸ்டேட்மென்ட்ல
நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சர்ப்ளஸ் டெஃபிஷியன்சியை நம்ம கண்டுபிடிப்போம். அதுல டெஃபிஷியன்சி அக்கௌண்ட் அப்படின்றதுதான் நம்மளுடைய லிஸ்ட் ஹெச். இதுக்கப்புறம் வேற ஏதாவது லிஸ்ட் இருக்குங்களா? அவ்வளவுதாங்க ஹெச் வரைக்குங்க. எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டோங்க. பெரிய விஷயங்க. எல்லாமே நல்லா டப்புன்னு சொல்றியா, ஆசையா இருக்கு. டிஆர்பி கொஸ்டின்ல இது மாதிரியே எடுக்கணும் அப்படின்றது உங்களுக்காகவே வந்துருங்க. தைரியமா இருப்பாங்க. படிச்சுட்டோம் பாருங்க, மனசுல இருக்கிற தைரியம் அளப்பரியதுங்க. படிச்சுட்டோம் அப்படின்னா மனசுல இருக்கிற தைரியம் அளப்பரியது. ஒரு இது கூட நம்ம ஒரு பின் பாயிண்ட்ல கூட நம்ம பேக்குங்கிறதே யோசிக்க விடாதுங்க. ஓடி வந்துட்டோம் அப்படின்னா பின்னாடி திரும்பி பார்க்க மாட்டாங்க, புரியுதுங்களா? நடந்து வந்தோம்னா பின்னாடி திரும்பி பார்ப்போம், புரியுதுங்களா? அப்பதான் நமக்கு பயமா இருக்கும். அதனால இனிமேல் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, நடந்தெல்லாம் இல்ல ஓடுறோம், அதனால வந்து பின்னாடி திரும்பி நம்ம பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. அதுதான் இம்பார்ட்டன்ஸுங்க. ஓகே, லிஸ்ட் ஏ இன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் கிவ்ஸ் இன் தி லிஸ்ட் அசெட் நாட் ஸ்பெசிஃபிக்கலி பிளட்ஜ்டு. இதுதான் இந்த வேர்ட் இருந்தா லிஸ்ட் ஏ. ஓகே, சூப்பர். எல்லாத்த பத்தியும் இது பண்ணதுனால அசெட் ஸ்பெசிஃபிக்கலி பிளட்ஜ்டு அப்படின்றது என்ன இதா இருக்கும்? என்ன லிஸ்ட்ங்க? லிஸ்ட் பி. லிஸ்ட் பி சார். ஓகே, பிரெஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் சி. அப்படியே ஆர்டரை மனசுல நினைச்சுக்கிட்டே வரணும் நீங்க, இல்லைங்களா? செக்யூர்டு சிக்கு போயிடும். அடுத்தது செக்யூர்டு சி லிஸ்ட் டி. அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் இ. லிஸ்ட் டி சாரி லிஸ்ட் சி. லிஸ்ட் சி சார். ஓகே ஃபைன். லிஸ்ட் சி பிரெஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா அன்செக்யூர்டு லிஸ்ட் ஈங்க. எங்க போட்டாலும் இதை அப்படியே ஞாபகத்துல வச்சுக்கிட்டே வந்துட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். Okay, any sum due to an employee out of provident fund is an example of sum dueங்க. due அப்படின்ற வார்த்தை வந்தாவே என்ன, நிலுவை. டியூனாவே நிலுவை, இன்னும் கொடுக்காம இருக்கிறோம். என் எம்ப்ளாயிக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். எம்ப்ளாயி அவுட் ஆஃப் ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆக்ட், ப்ராவிடன்ட் ஃபண்டு, கிராஜுவிட்டி இதுல எல்லாமே வந்துருச்சு அப்படின்னாவே ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் வந்துடும். எந்த ஆக்டின் பிரகாரம் ஒர்க், அதாவது ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்டா அல்லது ஃபேக்டரிஸ் ஆக்டா, ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆக்டா அல்லது கிராஜுவிட்டி ஆக்டா, என்ன ஆக்ட் எதுல வந்து எம்ப்ளாயிக்கான நிலுவை அப்படின்றதுனால சரி, வேலையாட்களுக்கான நிலுவை அப்படின்னு வந்தாலுமே அதை நம்ம என்னன்னு சொல்லிடலாங்க, ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ். இதுல எல்லாமே நம்ம பார்ப்போங்க. ஆனா வந்து நம்ம என்ன பண்ணிடுவோங்க, கரெக்டா போய் தப்பானது போய் எடுத்துருவோம். படிக்காம இருந்தோம் அப்படின்னா இதெல்லாம் நமக்கு வந்து வராதுங்க. சார் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ப்ராப்ளம் அப்படின்றது ஒரு 10 ப்ராப்ளம் தான் உங்களோட டிஆர்பி கொஸ்டின்லயே இருக்குங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரே ஒரு 10 ப்ராப்ளம் தான் இருக்கும். மிச்சம் அந்த ப்ராப்ளத்தை பேஸ் பண்ண தியரி தான் நிறைய இருக்கும். அதனால அதை எப்பயுமே நல்லா பார்த்துக்கோங்க. ஐயோ எனக்கு ப்ராப்ளம் வராது, வரவே வேண்டாங்க. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மற்றதுல தான் நமக்கு ப்ராப்ளம் அசோசியேட் ஆகும். அதுலயுமே பாதி கொஸ்டின் தியரி தானுங்க. அப்படிதான் நீங்க பார்க்கணும். அதெல்லாம் நமக்கு ஒரு பலம். அப்படின்னா ஒரு கான்செப்டை மட்டுமே, அதாவது ப்ராப்ளத்தை மட்டுமே பார்க்காம ப்ராப்ளத்தில் இருக்கிற கான்செப்டே நமக்கு ஒரு பலம் அப்படின்றத நினைங்க. அவ்வளவுதாங்க. நம்ம வந்து ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நீங்க ப்ராப்ளம் செய்யணும். ப்ராப்ளம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு தியரி ஆட்டோமேட்டிக்கா வந்து பழகிடும். அதுதான் வந்து நம்ம சொல்றப்போ லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸை எப்படி எல்லாம் பிரிச்சு நம்ம பண்ணோம். அது மாதிரி நீங்க நிறைய யோசிக்க இதுக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு வெளியே வர ஆரம்பிச்சிடும். இந்த எந்த ஆக்டர்னா இருந்தாலும் சரி, என்னென்ன ஆக்ட் எல்லாம் வருங்க, கிராஜுவிட்டி ஆக்ட்னு சொல்லலாம். கிராஜுவிட்டி ஆக்ட்னு வந்தா ப்ரிஃபரன்ஸ் தான். அடுத்தது ஒர்க்மன்ஸ் காம்பன்சேஷன் ஆக்ட், ஒர்க்மன்ஸ் காம்பன்சேஷன் ஆக்ட். அடுத்தது ஃபேக்டரி ஆக்ட், பென்ஷன் ஃபண்டு, இஎஸ்ஐ, இந்த மாதிரி எது வேணாலும் சொல்லாங்க. எந்த ஆக்ட் வேணாலும் இருக்கட்டுங்க, பிரச்சனையே கிடையாதுங்க. எந்த ஆக்ட் ரெஸ்பான்சிபிள் டு எம்ப்ளாயி அப்படின்னா கண்டிப்பா ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் தான். அழகான பாயிண்ட்ங்க, அழகான பாயிண்ட். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடியதுல 10வது கொஸ்டின் போடுறேன். கொஸ்டின் பார்க்க தான் நமக்கு வந்து நிறைய தைரியம் வருதுங்க, எப்படியாவது எழுதிடுவோம் அப்படின்றது. when the liquidated company,
நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா when the liquidated company has adequate cash to pay off all liabilities. வைத்திருந்தது அப்படின்னு அர்த்தம். வைத்திருக்கிறது, இருக்கிறது, வைத்திருந்தது என்ன அப்படின்னா ஆல் பே ஆஃப் ஆல் லைபிலிட்டிஸ்ங்க. எல்லா சொத்து எல்லா பொறுப்புகளையும் செலுத்துவதற்கு போதுமான நிதி இருந்தது, பணம் இருந்தது. அப்ப இந்த இடத்துல வந்து பணத்தை வந்து வச்சிருக்கு அப்படின்னு பாருங்க. அதாவது பொறுப்புகளை செலுத்துவதற்கு, பொறுப்புகளை செலுத்துவதற்கு. அப்போ the interest on liabilities should be paid. interest on liabilities இது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு கான்செப்டுங்க. உங்களுக்கு எடுக்கணும் அப்படின்றதுக்காக, இது மிஸ் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கான்செப்டை நான் எடுத்திருக்கேன். அப் டு டேட் ஆஃப் கமன்ஸ்மெண்ட் ஆஃப் இன்சால்வன்சி ப்ரொசீடிங் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கணும். இன்சால்வன்சியில தான் நமக்கு இந்த லிக்விடேஷன் ப்ராசஸ் வரும். அப்போ அப் டு டேட்ல இருக்கக்கூடிய எல்லா எக்ஸ்பென்சஸையும் நீங்க பே பண்ணிடுங்கன்றான். உங்கள்ட்ட பணம் இருந்துச்சுன்னா பே பண்ணிடுங்க. லிக்விடேட்டர்கிட்ட ஏன் போறீங்க அப்படின்றதுக்கு முன்னாடியே நீங்க எல்லாத்துக்கும் பே பண்ணிடலாம். பணமே இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் பே பண்ணிடலாம் இல்லைங்க. பணம் இல்லைங்கிறதுனால தான் வந்து சொத்தை வித்து கட்டுறோம். இது வந்து அப் டு டேட் இன்சால்வன்சி ப்ரொசீடிங் அப்படின்னு கொடுத்தாவே போதும், இருக்கிறதெல்லாம் செட்டில் பண்ணிடுவாங்க அப்படின்னு அர்த்தம். இது ஒரு கான்செப்ட். இது அப்படியே இருந்ததுனால அதுல இருந்து அப்படியே எடுத்து கொடுத்துருக்குங்க. அதனால மற்ற ரெண்டையும் நீங்க யோசிக்க வேண்டாங்க. ஆக்சுவல் பேமெண்ட் டு லைபிலிட்டிஸை யோசிக்க வேண்டாம், ஷேர் ஹோல்டர்ஸை யோசிக்க வேண்டாம். இன்சால்வன்சிங்கிற வேர்டு தான் வரணும். போதிய அளவிலான பணம் இருந்தால், லிக்விடேட் பண்ணப்போ போதிய அளவிலான பணம் இருந்தால் நீங்க என்ன பண்ண தேவையில்லைங்க. லிக்விடேட்டர் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி தான், அசட் ரியலைஸ் பண்ணி தான் கட்டணுங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணிடலாம், பே ஆஃப் பண்ணிடலாம். இன்சால்வன்சி ப்ரொசீடிங் அப்படின்ற அதுக்கு பேரு. அடுத்தது, state which one of the following is not main source of generating goodwill. மெயின் சோர்ஸ் ஆஃப் ஜென்ரேட்டிங் குட்வில். இப்போ இந்த பகுதி வந்து லிக்விடேட்டரை ஒரு பார்ட்ல முடிச்சு வச்சிருக்கேன். இப்போ வந்து குட்வில் அப்படின்ற பகுதிக்கு நம்ம வரோங்க. இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கேட்டுக்கலாமா? பின்னாடி நமக்கு சம்மு நான் கொடுத்துருக்கேன். இப்போதைக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் லிக்விடேட்டர்ல ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க கேட்டுக்கலாம். நோ. ஓகே. ஸ்டேட் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட். இந்த மாதிரி நாட் வந்தா ஃபர்ஸ்ட் வட்டம் போட்டுங்க, அதுக்கப்புறம் படிங்க. மெயின் சோர்ஸ் ஆஃப் ஜெனரேட்டிங் குட்வில். குட்வில்லுக்கு டெஃபினிஷன் சொல்லுங்கம்மா. குட்வில் அப்படின்றதுக்கான டெஃபினிஷன் சொல்லுங்க. Value of reputation earned by the firm. அப்புறம் வேற Reputation of the firm. And the future. தமிழ்ல சொல்லுங்கம்மா. வேற யாராவது? நற்பெயர். நற்பெயர், பேரு. நற்பெயர் இல்ல, நான் சொல்றது நற்பெயர்ங்கிற பாடத்துல நற்பெயருக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்க அக்கௌண்டன்சில, அது சொல்லணும் எனக்கு. நற்பெயர்ங்கிற பாடத்துல நற்பெயருக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்க. நீங்க ஸ்கூல் புக் படிக்கிறீங்க, எல்லாமே படிச்சிட்டீங்க, டப்புன்னு சொல்லணுங்க எனக்கு. பொருளின் தரத்தால் நிர்ணயிக்கப்படுகிறதுங்க சார். அப்புறம் வேற அது டெஃபினிஷன் இல்லைங்க. வேற கம்பெனியோட மதிப்பை கூட்டுகிறது. அப்புறம் வேற டெஃபினிஷன். தற்போதைய சேவை எதிர்காலத்தில் பயனளிக்கக்கூடியதாக இருந்தால். Monetary value of such advantage is termed as goodwill. Monetary value. ஓகே. அப்புறம் வேற இன்னுமா எனக்கு கிளாரிட்டி வரலீங்க. அது கரெக்டா ஒரே லைன் தாங்க. அது Value of reputation earned by the firm. நம்ம அது அதுவும் கிடையாதுங்க. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஜெனரலா சொல்றதுங்க. நான் சொல்றது டெஃபினிஷன் அப்படின்றங்க. அந்த வேர்டு நீங்க கரெக்டா சொல்லணும். டெஃபினிஷன் +2 நடத்துறவங்க கூட சொல்லலாம். டெஃபினிஷன். நற்பெயர் ஒரு புலனாகா சொத்து. நற்பெயர் ஒரு புலனாகா சொத்து. என்னங்க இப்பதான் கரெக்டா வந்திருக்காருங்க. சொல்லுங்க. எதிர்காலத்தில், அதாவது எதிர்காலத்தில் நிறுவனம் மிகுதியாக ஈட்டக்கூடிய வருமானங்களின் தற்போதைய மதிப்பு.
இதெல்லாம் ஏங்க மறந்து போயிட்டீங்க? எதிர்காலத்தில் present value of firms anticipated எதிர்காலத்தில் நிறுவனம் ஈட்டக்கூடிய firms anticipated The expected future earning is more than normal return. எதிர்காலத்தில் நிறுவனம் மிகுதியாக ஈட்டக்கூடிய நிறுவனம் வந்து வருமானங்களின் தற்போதைய மதிப்பு மிகுதியாக ஈட்டக்கூடிய வருமானங்களின் தற்போதைய மதிப்பு. இதுதாங்க டெஃபினிஷன். தற்போதைய மதிப்பு. வருங்காலத்துல நீங்க நிறைய ஏர்ன் பண்ணுவீங்க, அதனுடைய தற்போதைய மதிப்புக்கு பேரு தான் நற்பெயர். ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க. anticipated expected earnings of the future, present value of anticipated expected future earnings அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். anticipated அப்போ எதிர்பார்க்கப்பட்ட அப்படின்ற எதிர்காலத்துல எதிர்பார்க்கப்பட்ட அதிகமான ப்ராஃபிட்னுடைய தற்போதைய மதிப்பு. தமிழ்ல நான் வந்து வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த வார்த்தையை anticipated expected earnings, anticipated expected earnings அப்படின்னு சொன்னோம். expected earnings எதிர்பார்க்கப்பட்ட excess earnings. Okay, super. excess earnings, anticipated excess earnings of அதுக்கான இங்கிலீஷ் புத்தகத்துல இருக்குங்க. சார் அவ்வளவுதான் சார். anticipated expected earnings firms present value of firms anticipated excess earnings. இல்ல இது கூட வேற என்ன சேருதுன்னு சொல்லுங்க. அது முழுசா இது மட்டும்தான். anticipated normal return investment. Present value of firms anticipated excess earnings. in future. More than Future earnings more than the normal rate of return, sir. More than the normal Expected rate of future. okay கரெக்ட் தான்மா நீங்க the சொல்ற. capitalism of this. இந்த தமிழ்ல வந்து 3வது லைன்ல இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல 3வது லைன்ல இருக்கும். ஏன் அப்படி எல்லாம் விட்டு படிக்கிறீங்கன்னு தெரியல. முதல் லைன் எப்பயுமே கேள்வியா எடுக்க மாட்டாங்க. நீங்க எந்த ஒரு எந்த பேராகிராஃபோ புக்ல ரெஃபரன்ஸ் பண்ணி எடுத்தீங்கனாலும் முதல் லைன் கேள்வியா எடுக்க மாட்டாங்க. உள்ள போயிட்டு 3வது லைன் 4வது லைன் 5வது லைன் 6வது லைன் இப்படிதான் கேள்வியா நமக்கு டிஆர்பில எடுப்பாங்க. புரியுதுங்களா? அதனால எல்லா வரிகளையும் நாம படித்து வைத்திருக்க வேண்டும். அது முக்கியம் அப்படின்னு அர்த்தம். தொழிலுக்கு நன்மை தரக்கூடிய தொழிலின் புகழ் அல்லது நன்மதிப்பு நற்பெயர் ஃபர்ஸ்ட் லைன் இருக்கும். அதிக லாபத்தை ஈட்ட உதவுகிறது 2வது லைன். 3வது பாயிண்ட் எதிர்காலத்தில் நிறுவனம் மிகுதியாக ஈட்டக்கூடிய வருமானங்களினுடைய தற்போதைய மதிப்பு. ஸ்டூடெண்ட் டெஸ்ட் எழுதி எங்களுக்கு மனப்பாடம் வைப்புச்சுங்க. வேற ஒண்ணும் இல்லை உங்களுக்கு வந்து கேட்க வேண்டியதா இருக்கு. ஓகே சூப்பருங்க. டெஃபினிஷன் மறந்துடக்கூடாது. இந்த வேர்டு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகே என்ன அப்படின்னா இதுல இருந்து எது வந்து சோர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்றேன். ஜென்ரேட் பண்ணக்கூடிய குட்வில்ல ஜென்ரேட் பண்ணக்கூடிய சோர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்றேன். ப்ரொவைடிங் ஈஸி கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் டு கஸ்டமர். ஈஸி கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் டு கஸ்டமர். ஓகே அது ஒண்ணு கிடையாது. ஈஸி கிரெடிட் ஃபெசிலிட்டிங்கிறான். ஏன் நம்ம கஸ்டமருக்கு ஈஸியா கிரெடிட் ஃபெசிலிட்டியை கொடுக்கணும். கடன் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட குட்வில்ல டிக்ளைன் ஆயிடுங்க. நிறைய கடைகள்ல பாத்தீங்க அப்படின்ட்டா ஒரு வேர்டை எழுதி போட்டிருப்பாங்க, கடன் கிடையாது அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்க. அப்படின்னா கடன் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த கடைக்கு ஒரு தடவை தான் வருவான். கடன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இன்னைக்கு வரவன் மறுபடியும் இன்னொரு நாளைக்கு வருவான். அதான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியம். ப்ரொவைடிங் ஈஸி கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் கஸ்டமருக்கு கொடுக்கக்கூடாது. லொகேஷன் இருப்பிடம் வந்து நமக்கு ஒரு குட்வில்ல ஜென்ரேட் பண்ணும். குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் ஜென்ரேட் பண்ணும். நேம் அண்ட் ஃபேம் புகழ். நேம் அண்ட் ஃபேம் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் நமக்கு போல இது பண்ணி கொடுக்கும். ஸ்டேட் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் த மெயின் ஃபேக்டர் தட் வுட் அஃபெக்ட் த வேல்யூ ஆஃப் குட்வில். எந்த ஃபேக்டர் நாட் த மெயின் ஃபேக்டர், நாட் இல்லை, எது அஃபெக்ட் பண்ணாது, நாட் அஃபெக்ட் த வேல்யூ ஆஃப் குட்வில் அப்படின்னா ப்ராஃபிட்டபிலிட்டி லாபத்தன்மை. லாபம் வந்து கிரியேட் பண்ணும். லாபத்தன்மை அசட்டை கிரியேட் பண்ணுதான்னு பாருங்க. அவ்வளவுதான். நீங்க குட்வில்ங்கிறது ஒரு அசட்டு. லாபம் அசட்டை கிரியேட் பண்ணுதா அப்படின்னா கண்டிப்பா பண்ணும். லாபம் வந்து அதிகமான லாபம் வர்றப்ப நமக்கு கேஷ் தான் வரும் இல்லைங்களா? கேஷ் தான் அதை நம்ம சொல்லுவோம். பணம் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகுதுன்னு தான் சொல்லுவோம். அடுத்தது நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்றது
இது ஒன் ஆஃப் த மெயின் ஃபேக்டர். கேபிட்டல் எம்ப்ளாய்டு, மூலதனத்தை வந்து ஒர்க் பண்ண வைக்கிறோம், எம்ப்ளாய் பண்ண வைக்கிறோம் அப்படின்றது நமக்கான வேல்யூ தான். இதுல என்ன அப்படின்னா சைஸ் ஆஃப் த பிஸ்னஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த குட்வில்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் குட்வில்ல பார்த்தீங்கன்னா சைஸுங்கிறது ஒரு ஃபேக்டர் கிடையாது. பெரிய ஃபேக்டரியா இருந்தால் குட்வில் அதிகமாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. பட் இந்த இடத்துல வந்து சின்ன நிறுவனங்களா இருந்தாலுமே அது வந்து நமக்கு எப்படி இருக்கும், ஒரு ரெப்புடேஷன்ல அதிகமான வேல்யூவை கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா. இருட்டுக்கடை அல்வானா அது அல்வாவுக்கான ஃபேமஸுங்க, புரியுதா. அது பெருசா இருக்கணும், கிளைகளோட இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அவசியமே கிடையாதுங்க. அதுதான் இந்த இடத்துல நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ சைஸ் இஸ் நாட் த டிஃபெண்டிங் ஃபேக்டர். எல்லாருமே நிறைய கரெக்டாக போட்டிருக்காங்க. இதெல்லாம் ரிட்டர்ன், இதுவும் லாபம் தான் இல்லைங்களா. சாதாரண லாபத்தை விட சாதாரண லாபத்தை அந்த பிஸ்னஸ் எடுத்துடணும். சாதாரண லாபத்தை எடுக்கிறது தான் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இந்த பிஸ்னஸ்ல போடுறதுக்கு பதிலாக வேற ஒரு பிஸ்னஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதர் வேற ஒரு பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க எவ்வளவு லாபம் எடுப்பீங்க அப்படின்றத நார்மல் ரேட் ஆஃப் கேபிட்டல் எம்ப்ளாய்டும் நம்மளுடைய நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்னோட மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குங்க, இது வந்து நமக்கு நார்மல் ப்ராஃபிட் அப்படின்றது கிடைக்கும். நார்மல் ப்ராஃபிட். அப்போ ப்ராஃபிட்டபிலிட்டி எல்லாமே அதை ஜென்ரேட் பண்ற மெத்தடுக்குள்ளதான் இருக்கு. பட் சைஸ் ஆஃப் த பிஸ்னஸ் வந்து ஜென்ரேட் பண்ணாது. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஐட்டம் டு பி எக்ஸ்க்ளூடட் வைல் கம்ப்யூட்டிங் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. எக்ஸ்க்ளூடட் நீக்கப்பட்டது, நீக்குகிறது. கம்ப்யூட்டிங் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, கேபிட்டல் எம்ப்ளாய்டை கண்டுபிடிக்கிறப்போ எதை நீங்க நீக்கிறணும் அப்படின்னு கேக்குறாங்க. கேபிட்டல் எம்ப்ளாய்டுனா என்னமா? What do you mean by capital employed? Capital employed means investment. Asset minus liabilities, sir. Asset minus liabilities. Capital employed அப்படின்னா asset minus liability. வேற கருத்துக்கள்? Sir, equity shares plus results. Asset current assets. Economic capital employed. Asset current assets, sir. And this is minus liability. கேபிட்டல் அப்படின்னா முதல். நல்ல புரியுதுன்னு பாருங்க. கேபிட்டல்னா முதல். எம்ப்ளாய்டுனா என்ன அர்த்தம்? கேபிட்டலை எங்க கொண்டே விதைச்சிருப்போம் அப்படின்றத முக்கியம். நான் முன்கூட்டியே நிறைய வகுப்புல நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்றப்போ சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் உங்களுடைய கேபிட்டலை எங்க கொண்டே விதைப்பீங்க? உங்களோட லைபிலிட்டியில இருக்கக்கூடிய கேபிட்டலை எதுவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிக்ஸ்ட் அசெட்டா தான் கன்வெர்ட் ஆகும். அடுத்ததான் எங்க கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் அசெட்டா கன்வெர்ட் ஆகும். அப்போ இது கேபிட்டல், இதுதான் எம்ப்ளாய்டு. புரியுதுங்களா? இதுதான் வேலை செய்யறதுன்னு அர்த்தம். எங்க போய் வேலை செய்யும் நம்மளோட கேபிட்டலுங்க, இதுதான் முதல். மூலதனமாக்கலா நமக்கு எங்க வேலை செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கதான் வேலை செய்யும். அப்போ அசெட்ல தான் வேலை செய்யும். இந்த வேலை செய்யற இடம் தான் நமக்கு அது அசெட். அப்போ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் டோட்டல் அசெட் இஸ் கால்டு ஃபர்ஸ்ட் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். டோட்டல் அசெட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, இது ஒரு கேபிட்டல் எம்ப்ளாய்டு. அப்போ கேபிட்டல் டைரக்டா இங்க ஃப்ளோ ஆகுது அப்படின்றப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன வேல்யூஸ் இருக்கும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா லைபிலிட்டிஸ், எக்ஸ்டர்னல் லைபிலிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அல்லது ஜஸ்ட் லைக் தட் லைபிலிட்டிஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது டியூ, லைபிலிட்டியினுடைய டியூ இருக்கும். அதாவது கரண்ட் அசெட் மூலமா ஏற்பட்ட டியூ, அதை மட்டும் நீங்க என்ன பண்ணிருங்க அப்படின்னா கழிச்சிருங்க. அதை மட்டும் கழிச்சிருங்க. அப்போ அதாவது டோட்டல் அசெட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். டோட்டல் அசெட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி. சூப்பர் சூப்பர். இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா கேபிட்டல் எம்ப்ளாய்டு. சரிங்க, நான் உங்கள்கிட்ட கேட்கறது கேபிட்டல் எம்ப்ளாய்டுல லாங் டேர்ம் கிரெடிட்டார்ஸ் வருமா வராதா? வருங்க சார். லாங் டேர்ம் கிரெடிட்டார்ஸ்ங்கிறது யாருங்க? ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் சார். டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ். டிபெஞ்சர் ஹோல்டர். கேபிட்டல் எம்ப்ளாய்டுல குடிப்பீங்களான்னு கேக்குறேன். லாங் டேர்ம் கிரெடிட்டார்ஸ்ங்கிறது சூப்பருங்க, நீங்க அசம்ஷன் பண்ணது கரெக்ட். டிபெஞ்சர் ஹோல்டர் இஸ் ஏ லாங் டேர்ம் கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கடனீட்டு பத்திரங்களை நமக்கு கொடுத்துருக்கவங்க, அல்லது லாங் டேர்ம் லோனு இது எல்லாமே நீங்க ஜென்ரலான வார்த்தையா, நான் கிரெடிட்டார்ஸ்ங்கிறது ஜென்ரலான ஒரு வார்த்தையா சொல்லிட்டேன். அப்படின்றப்போ நீங்க வந்து என்ன அசம்ஷன் பண்றீங்க அப்படின்னா டிபெஞ்சர் ஹோல்டர், லோனு இதெல்லாம் கேபிட்டல் எம்ப்ளாய்டுல வருமானு நான் கேக்குறேங்க. வராது சார். இட் இஸ் a long term சொன்னீங்க. அசெட் அது ரெப்ரசன்டேட்டிவ் அசெட்னு சொன்னீங்க சார். இதெல்லாம் லைபிலிட்டி ஐட்டம். இப்போ நமக்கு ஏன் வராது அப்படின்றதான் கேள்வி. கேபிட்டல் எம்ப்ளாய்டுல வராதான்னு கேள்வி.
வராதுங்க. அசெட்ஸ் மட்டும் தான் நம்ம பாக்குறோம். எப்படி அந்த கேபிட்டல் யூட்டிலைஸ் பண்ணிருக்கோங்கிறத எம்ப்ளாய்டு. ஓகே. ஜெனரலாவே பாத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பாரோடு கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்னன்னு சொல்ல கடன் வாங்கின மூலதனம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாரோடு கேபிட்டல், டிபெஞ்சரு, இந்த மாதிரி லாங் டேர்ம் லோன் எல்லாம் கடன். அதாவது உன்னங்களுடைய ஓன் கேபிட்டலா இருக்கணும். அது ஈக்விட்டி. ஓன் கேபிட்டலா இல்லாத பட்சத்துல நம்ம என்ன பண்ணுவோம், கடன் வாங்குவோம். பாரோடு கேபிட்டல். பாரோடு கேபிட்டல் நம்ம எங்கதான் கொடுப்போம்? அதான் டெப்ட், கடன். இட் இஸ் a debt. இட் இஸ் It is not an equity, sir. இது வந்து ஈக்விட்டி கிடையாது. இது வந்து கடன். நீங்க திருப்பி செலுத்தியே ஆகணும். ஆனா அசெட் எம்ப்ளாய் பண்ணி தரணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. அசெட் எம்ப்ளாய் பண்ணி தரணும். நீங்க கேபிட்டல், நீங்க தான் ரெஸ்பான்சிபிள் இதுக்கு. புரியுதுங்களா? நீங்க கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்றீங்க இல்லையா, இந்த கடனை அடைக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு தான். அப்போ அந்த பிசினஸ்னுடைய எம்ப்ளாய்டுல வந்து நீங்க கொண்டு வரக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். பிசினஸ் எம்ப்ளாய்டுல கொண்டு வரக்கூடாது. அப்போ பிசினஸ் கேபிட்டல் எம்ப்ளாய்டுங்கிறது ஒன்லி ரெக்கவர்ட் இன்டு திஸ் ஏரியா, ஒன்லி கன்சிடர்ட் திஸ் ஏரியா தான். அப்போ நம்ம எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதுதான், இந்த பகுதி மட்டும்தான் கேபிட்டல் எம்ப்ளாய்டு எடுத்துக்கோம். சூப்பருங்க. அடுத்தது ஆல் ஃபிக்ஸட் அசெட் எடுத்துக்கணும், ஆல் கரண்ட் அசெட் எடுத்துக்கணும், ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கணும், டோட்டல் அசெட்ஸ் இது எல்லாமே சேர்ந்துச்சுன்னா இது சேருது இது சேருது அப்படின்னா டோட்டல் அசெட்ஸ் எடுத்துக்கணும். ஃபிக்டிசியஸ் அசெட்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கூடாது. இது என்ன அப்படின்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருக்கிறது. அடுத்த பாத்தீங்கன்னா மிஸ்லினியஸ் எக்ஸ்பெண்டிச்சர், பிரிலிமினரி எக்ஸ்பென்சஸ், அடுத்த பாத்தீங்கன்னா P&L அக்கவுண்ட், டெபிட் பேலன்ஸ், டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், அண்டர்ரைட்டிங் கமிஷன். எஸ் சார் பெர்ஃபெக்ட். அண்டர்ரைட்டிங் கமிஷன் அதுதான். அண்டர்ரைட்டிங் கமிஷன், இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், டிபெஞ்சர் எல்லாமே இதுக்குள்ள வரும். எல்லாமே ஃபிக்டிஷியஸ் அசெட்ஸ் தான். எல்லாமே ஃபிக்டிஷியஸ். ஓகே, சூப்பருங்க. எவ்வளவு விஷயங்கள் கேள்வி கேட்க கேட்க நிறைய படிக்கிறீங்க. Which one of the following has to be included while calculating capital employed? While calculating capital employed, one of the following has to be included while calculating capital employed. இதை எதை இன்க்ளூட் பண்ணணும்னு கேட்டிருக்கேன். has to be included. ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சாத கேள்வியே புரியுதுங்க இல்லைங்களா? ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சாத கேள்வியே புரியுதுங்க. Which one of the following is to be included while calculating capital employed அப்படின்னு நான் சொல்றேன். பேட்டன்ட், ட்ரேட்மார்க், காப்பிரைட் இது என்ன அசெட்டுங்க? Which asset? இன்டான்ஜிபிள் அசெட்னு தான் நீங்க சொல்லணும். இன்டான்ஜிபிள் அசெட்னு தான் சொல்லணும், நாட் ஃபிக்டிஷியஸ். ஓகே. எப்பயுமே ஓனரோட கேபிட்டல் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓனரோட கேபிட்டல் எதுல மட்டும்தான் போகுமா? நிலை சொத்துக்கள்ல தான் போகுமா. கண்ணுக்கு தெரியுற சொத்துல தான் ஃபர்ஸ்ட் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டே இருக்குங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரியுதுங்களா? நம்மளோட ஓன் உழைப்புங்க, நம்ம சொந்த மூலதனம். எதுவுமே தெரியாத ஒண்ணுல கொண்டே நம்ம போட்டுருவோமா? மூலதனத்தை போட மாட்டோங்க. அப்படிதான் நீங்க பார்க்கணும். நம்மளோட சொத்துக்களை வந்து எது கண்ணுக்கு தெரியுதோ அதுலதான் கொண்டே அந்த ஓனர் போடுவாருங்க. அழகா ஞாபகத்துல வச்சுக்கலாங்க. இப்படி சொன்னாதான் மாணவர்களுக்கு எல்லாம் புரியும். டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர் இது வந்து என்ன? ஃபிக்டிஷியஸ் அசெட்ஸ். ஃபிக்டிஷியஸ் அசெட்ஸ். அடுத்தது பேட் டெப்ஸ் ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்றான். பேட் டெப்ஸ் ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்றான். பேட் டெப்ஸ் ப்ரொவிஷன் இது என்ன அப்படின்னா ஒதுக்குகள் அப்படின்றான். லாபத்துல இருந்து எடுத்து வைக்கிறதுன்றான். இதெல்லாம் என்ன சொல்லுவான்? ஒதுக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஒதுக்குகள். இதுல என்ன பண்ணிடுறோம்? ப்ராஃபிட்ல இருந்து ஒரு போர்ஷன் மட்டும் ஒதுக்கிடுவான். அவுட் ஆஃப் போர்ஷன், ப்ராஃபிட் அவுட் ஆஃப் போர்ஷன் அப்படின்னு அர்த்தம். போர்ஷன் மட்டும் ஒதுக்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துக்க கூடாது அப்படின்றதுல எதை இன்க்ளூட் பண்ணணும்னு கேட்கிறேன். இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணக்கூடாது. எதை இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா பில்ஸ் ரிசீவபிள் இஸ் என்ன சொல்லலாம்? ட்ரேட் டெட்டார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ட்ரேட் டெட்டார்ஸ்ல வரும். ட்ரேட் டெட்டார்ஸ் அப்படின்னாவே அதுல 2 விஷயங்கள் இருக்கும். ஒன்னு டெட்டார்ஸ் இருக்கும், பிளஸ் பிஆர் இருக்கும் இல்லைங்களா? ஓப்பனிங் க்ளோசிங் போட்டு ஆமா எல்லாமே இருக்குங்க. அப்ப டெட்டார்ஸ் இருக்கும், பில்ஸ் ரிசீவபிள் இருக்கும். அதனால இது எல்லாமே ட்ரேட் டெட்டார்ஸ்ல வரும். அப்படின்றப்ப ட்ரேட் டெட்டார்ஸ் இஸ் எ கரண்ட் அசெட். என்ன சொல்லாங்க? கரண்ட் அசெட், நடப்பு சொத்து. அதனால
அதுல எதை தான் எடுத்துக்கணும், பிக்சட் அசெட், கரண்ட் அசெட் அப்படின்றத எடுத்துக்கணும். இதுல கூடுதலா இன்னொரு பாயிண்ட் நமக்கு என்ன கிளாரிட்டி ஆயிடுச்சு, இன்டான்ஜிபிள் அசெட்டை நம்ம கேபிட்டல் எம்ப்ளாய்டுல சேர்த்தக்கூடாது அப்படின்றத பார்த்துக்கோங்க. இன்டான்ஜிபிள் அசெட்டை நம்ம சேர்த்தக்கூடாது, அதுவும் நமக்கான ஒரு பாயிண்ட். ஓகே, சூப்பர். ஒரு ஒரு சின்ன பிரேக் எடுத்து மறுபடியும் நம்ம பேசலாம் சார். இந்த இடத்துல நீங்க கேபிட்டல் எம்ப்ளாய்டுன்னு சொல்லும்போது அந்த கரண்ட் அசெட் ஆட் ஆகும்னு சொன்னீங்களா சார், அது மாதிரி பில்ஸ் ரிசீவபிள் ஆட் ஆயிடுது சார் அப்படி? ஆமா ஆமாங்க, ஆட் ஆகிறதுனால பில்ஸ் ரிசீவபிள் கரண்ட் அசெட்ல தான் இருக்கு அப்படின்றத சொல்றேன். அதான் சார், அது ஈஸியா இன்க்ளூடட். அப்போ கரண்ட் அசெட் தானே சார். ஆமா. ஓகே, திடீர்னு நீங்க கிளாஸ் இப்போ வந்து நமக்கு இருக்குங்க. இப்போ அடுத்தது ஒரு சின்ன ஒரு பிரேக் கொடுத்துட்டு மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்க. இப்போ உங்களுக்கானது